இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 483வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னெறி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நன்னெறி தொகுப்பில் இன்று ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று இலக்கிய வெள்ளியாக வாசிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து செல்லும் விதமாக வாசிப்பை நேசிப்போம் என்ற தொடர் நிகழ்வினை ஒவ்வொரு வாரமும் இலக்கிய ஆளுமைகள் வாயிலாக இந்நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றோம். உங்கள் ஒவ்வொருவரின் அன்போடு இன்று நமது தளத்தில் நம்மிடையே இணைந்திருப்பவர் அன்பு சகோதரர், எழுத்தாளர் மற்றும் கவிஞர் கர்டோசா அவர்கள். புஷ்பா ராஜ்குமார் என்ற பெயரிலும் தமது எழுத்துக்களை சிறுகதைகளாக, கட்டுரைகளாக பதியமிட்டு வரக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நாளொரு சிந்தனைகளை அன்றாடம் அதிகாலை விதைப்பதில் வல்லவராகவும் இருக்கின்றார். கல்வியின் முக்கியத்துவத்தை தமது குழந்தை பருவத்திலிருந்தே உணர்ந்தவராக, வாசிப்பை நிறைய நிறைய நேசிப்பவராக வலம் வரும் அன்பு சகோதரர் அவர்களின் வாழ்வியல் வழித்தடங்களில் வாசிப்பு எந்த அளவிற்கு அவரை மென்மைப்படுத்தியது, மேன்மைப்படுத்தியது, மெருகூட்டியது என்பதை குறித்த அற்புதமான பகிர்தலை இன்று நம்மிடையே இணைந்து கொண்டு ஆக சிறந்த சிறப்புரையாக வழங்க இணைந்துள்ள இந்த அழகியல் தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரர் அவர்களின் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசித்தல் வழியாக இன்னும் இன்னும் மென்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை மேன்மைப்படுத்துவோம். நன்றி. சகோதரரே, வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கி இணைப்பு இருக்கும். அதை நீங்க ஆன் பண்ணி நன்றி, பேசலாம். பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். அச்சம் தன்னை விடுத்து அஞ்சாமை நெஞ்சிலேந்தி விஞ்சி புகழ் உலகலாம் மிஞ்சி நிற்கும் எனக்கு தமிழ் தந்த தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். சரித்திரம் படைப்போம், சரித்திரம் துடைப்போம். சரித்திரம் படைப்போம் என்ற இந்த குழு இன்னும் 17 நாட்களில் 500வது சொற்பொழிவை அல்லது நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. இது எத்தனை பெரிய கடினமான வேலை என்பதும், இதை ஒருங்கிணைக்கிற பணி எத்தனை இலகுவல்ல என்பதும் என்னை போன்று இதை நடத்தி கொண்டிருக்கிற அல்லது இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு நன்றாக தெரியும். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கும், குழுவில் இருக்கிற அனைத்து நல்ல இதயங்களுக்கும்
முதல் வணக்கத்தை பதிவு செய்கிறேன். நன்னறி வாசிப்பை நேசிப்போம். இதை நேசிப்போம் என்பதை விட சுவாசிப்போம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுவாசிப்போம் என்ற வாசிப்பை சுவாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு வாசிப்பு நம்மை மென்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி தொடர்ந்த உங்களுடைய பணி என்னை வியக்க வைக்கிறது, பிரமிக்க வைக்கிறது. இது ஒரு முகஸ்துதிக்காக நான் சொல்லவில்லை. ஏன் என்று கேட்டால், தமிழுக்கு இன்றைக்கு தொண்டு செய்கிற பணியை எத்தனை பேர் செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிற போது, அது ஏதாவது லாபம் ஈட்ட முடியுமா என்று பணி செய்கிறவர்களில் அதிகமாக இருப்பதனால்தான் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமையில நாம் இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய பணியை, உங்களுடைய தொடர் முயற்சியை பாராட்டி என்னுடைய உரைக்குள் செல்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு கிராமத்திலே பிறந்தவன், அம்மாப்பேட்டை என்ற ஒரு கிராமம். இன்றும் கூட அது ஒன்று மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்றும் அடையவில்லை. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த ஊர் இருக்கிறது. பட் பெரிய ஊர் தான். ஆனால் இன்னும் ஒரு 59 ஆண்டுகள் திரும்பி நீங்கள் பார்க்கிற போது அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்க யோசித்து பாருங்கள். அந்த ஊரிலே நான் பிறந்த அந்த நாளிலே இந்த விவசாய குடும்பத்திலே பிறந்தேன். அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பத்திரிகைகள் படிப்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கும். எங்களுடைய வீட்டிற்கு ஒரு 5-6 வீடுகள் தள்ளி ஒரு மளிகை கடை இருக்கிறது. அந்த மளிகை கடையில ஒரு தினத்தந்தி செய்தித்தாள் வரும். இன்னும் ஒரு பக்கத்திலே இன்னும் 2-3 வீடுகளை தள்ளி அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு தினமணி பத்திரிகை வரும். இதுதான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற பத்திரிகை. மற்றபடி இந்த நீங்கள் சொல்லுகிற ஆங்கில பத்திரிகை கூட, தினசரி பத்திரிகை கூட அப்பொழுதெல்லாம் எங்கள் வருவதில்லை, யாரும் வாங்குவதும் இல்லை. இதெல்லாம் நான் ஒரு சிறிய வயதில் அந்த கடைக்கு செல்கிற போதெல்லாம் அதில் அந்த அந்த காகிதத்தில் தான் சில பொருட்கள் எல்லாம் அவர்கள் கட்டித்தருவார்கள். இன்றைக்கு கூட இருக்கிறது. அன்றைக்கு வந்து பெரிய பொட்டலம் 5 கிலோ 4 கிலோ என்றாலும் கூட அப்படித்தான் அவர்கள் கட்டி தருவார்கள் அந்த பேப்பரில், அந்த காகிதத்தில். அதற்காக அவர்கள் பேப்பர் வாங்கி இந்த தினத்தந்தி பத்திரிகை வாங்குகிறார்களா, அல்லது அவள் படிப்பதற்காக வாங்குகிறார்கள், இல்லை கூட்டம் செய்வதற்காக வாங்குகிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு 10 அந்த வயதிலே, ஒரு 10 வயது அந்த மாதிரி அந்த நேரங்களிலே நான் அந்த சென்று அந்த பத்திரிகைகளை படிக்கிற ஒரு பழக்கத்தை நான் கைக்கொண்டு இருந்தேன். அப்பொழுதுதான் தினமணி பத்திரிகையை கூட அந்த ஆசிரியர் வீட்டுக்கு சென்று அங்கே வாங்கி அதையும் படிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தேன். ஏனென்றால் பாட புத்தகத்திலே படிக்கிறது என்பது, நான் ஒரு 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரு முதல் மாணவனாக நான் இருந்த காரணத்தினால் அதிலே கொஞ்சம் ஆர்வம் செலுத்தினேன். இரண்டாவது, நாங்கள் விவசாய குடும்பம் என்பதால் விவசாய பணிகளுக்கு எங்களோடு பணி செய்கிற ஆட்கள் செய்கிற போது நானும் சென்று ஒரு பணி செய்கிற ஒரு வேலையை நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் இன்றைக்கு கூட விவசாயத்திலே ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போதுதான் நான் தினமணி பத்திரிகையிலே ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். எறும்பு தின்றால் கண் தெரியுமா என்று கேட்டிருந்தார்கள். அதை வைத்துதான் ஒரு அப்படிலாம் ஒன்றுமில்லை, கண் தெரிய வாய்ப்பில்லை என்று சொல்லி அதுக்கு நான் பதில் எழுதி அதை அனுப்பியிருந்தேன். அது பிரசுரம் செய்திருந்தார்கள். அப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 13 வயது. நான் 8வது படிக்கிற காலம். அதே காலத்திலே பள்ளியிலே ஒரு ஏதோ போட்டி, அந்த போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து, இந்த புத்தகத்தை நீ படித்து வா, கொஞ்சம் ஏதாவது எழுதி கொண்டு வா என்று சொல்லி அதை பற்றி படித்து வா, இந்த குறளை மனப்பாடம் செய்து வா என்று சொன்னார். நான் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் இரவு முழுதுமாக உட்கார்ந்து அதை எழுத ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் எழுதி அதை கொண்டு வந்த போது, எனக்கு திருக்குறளை நான் எழுதுகிற போதே அதை வாசிக்கிற போது என்னுடைய அந்த சின்ன இளம் வயதிலே எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியது. ஒரு மனிதன் இத்தனை நிகழ்வுகளை, இத்தனை விஷயத்தை வந்து சொல்ல முடியுமா, ஒரு தனி மனிதரால் சொல்ல முடியுமா என்று சொல்லி நான் பிரமித்து போன நிகழ்வு அந்த திருக்குறள் புத்தகம். ஏனென்று கேட்டால், அவர் சொல்லாத நிகழ்வே கிடையாது. வாழ்க்கையிலே அவர் தொடங்கிய முதல் குறளிலிருந்து கடைசி குறள் வரையில் அத்தனையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் சமூகத்தை சொல்லுகிறார், அறத்தை சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அந்த புத்தகத்தை நான் கொண்டு வந்து என்னுடைய ஆசிரியரிடம் கொடுத்தேன். ஏன் இத்தனை தாமதம் என்று சொன்ன போது, நான் அதை எழுதினேன் என்று சொன்னேன் என்று ஆசிரியர் என்னை பாராட்டினார். அதே காலகட்டத்தில் 8ஆம் வகுப்பிலே எல்லோருக்கும் ஒரு தமிழுக்கு ஒரு
இணை இணை தொகுப்பாக அல்லது சப்ளிமெண்டரி சொல்லுவார்கள். அது போல ஒரு புத்தகம் சத்திய சோதனை, காந்தியடிகளுடைய சத்திய சோதனை என்ற ஒரு புத்தகத்தை அது இணைப்பாக கொடுப்பார்கள். அதை கொஞ்சம் பெரிய புத்தகம் பெரிதாக இருக்கும். ஆகவே எல்லோரும் வாங்கி அதை படிப்பதற்கு யோசிப்பார்கள். நான் அதை வாங்கி சென்று படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் காந்தி என்ற ஒரு சாதாரண மனிதன், ஒரு வியாபார குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் உலகத்தை மாற்றி அமைக்க முடியும் என்ற ஒரு பெரிய மனிதனாக வளர முடியும் என்பதை நான் கண்டுகொண்டேன். ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து சாதாரண ஒரு படிப்பை படித்து தன்னுடைய பாரட்லா பட்டம் பெற்று இங்கு வந்து பாரிஸ்டர் பட்டம் பெற்று இங்கு வந்து கூட ஒரு வழக்கு கூட சரியாக நடத்த முடியாமல் மயங்கி விழுந்து வேறு வழி இல்லாமல் மனு எழுதி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அப்படியெல்லாம் இருந்த ஒரு மகாத்மா, ஒரு காந்தி, ஒரு கரம்சந்த் காந்தி இன்றைக்கு உலகத்திலே ஒரு கடவுளுக்கு இணையாக பேசப்படுகிற அளவிற்கு அவர் எப்படி வளர்ந்தார் என்றால், அவருடைய இளம் வயதிலே இருந்து நாம் பார்க்கிற போது தான் செய்த தவறெல்லாம் ஒத்துக்கொண்டு தான் செய்த தவறெல்லாம் தவறென்று புரிந்து வாழ்க்கை முழுவதுமாக நேர்மையை கடைபிடித்த ஒரு மனிதனாக, அவர் மேல் பதிப்பட்ட விமர்சனங்கள் நிறைய பேர் வைக்கிறார்கள். ஆனால் அவரை பற்றி முழுமையாக படிக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையை படிக்கிறவர்கள் தெரிந்து கொள்வார்கள் எவ்வளவு நேர்மையான மனிதர் என்று சொல்லி. அந்த அளவிற்கு அந்த பாதிப்பு தான். அவர் எப்படி ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து அவர் தெரிந்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் அவரை படித்துதான் இந்த மனிதரை போல வாழ முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ முடியும். நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு மனிதன் இவ்வளவு சிறப்பாக வாழ முடியும் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று ஒரு வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டு போனால் அது சராசரியாக விலங்குகள் கூட, புழுகள், பூச்சிகள் கூட அந்த வாழ்க்கையை வாழும். நாம் அதை விட சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டேன். இன்னும் கூட சொல்லுவார்கள், இந்த என்னுடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், ஏன் எனக்கு காந்தி மேல் இத்தனை, நீயும் எம்.கே. ராஜ்குமார், அவரும் எம்.கே. காந்தி என்பதால்? அதெல்லாம் இல்லை, அவருடைய வாழ்க்கை அத்தனை பெரியது. அதன் பிறகு இந்த புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிற போதே, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் எங்களுடைய நூலகத்திலே, எங்கள் ஊரிலே ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தில் அம்மாப்பேட்டையில ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்திற்கு செல்வேன். அது சின்ன வயசுல எல்லாம் ஒரு நாள் அந்த பேருக்கெல்லாம் இது டோக்கன் போட மாட்டாங்க. அவங்க 18 வயது ஆகியிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். நான் ஏதோ ஒரு சிபாரிசிலே போய் அங்கு புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன், செய்தித்தாள்களை படிக்க ஆரம்பித்தேன். அது நான் கவிதை அப்பொழுதே நான் ஒன்றாக எழுத ஆரம்பித்த காலம் அது. அப்பொழுது அந்த புத்தகங்களை படிக்கிற போது என்னுடைய நண்பர், என்னுடைய கம்யூனிஸ்ட நண்பர், அவர் தான் எனக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்வதிலே மிக ஆவலாக இருந்தவர். அவர் எனக்கு சொன்னார், இந்தந்த புத்தகங்களை படி என்று சொல்லி எனக்கு கம்யூனிஸ்ட புத்தகங்களை கொஞ்சம் கொடுத்தார். அந்த புத்தகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போது இந்த மார்க்ஸ், லெனின் இவருடைய போன்ற புத்தகங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். அதெல்லாம் அறிமுகப்படுத்திய போது நானும் அதை வாங்கி, எனக்கு நேரம் இருந்த காரணத்தினால், இரவெல்லாம் நான் படிக்கிற ஒரு பழக்கத்தை நான் வைத்திருந்த காரணத்தினால் நான் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்குத்தான் உலகத்திலே இருக்கிற பல நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு அது தந்தது. உலகத்தை பற்றிய விசாலமான ஒரு அறிவை, உலகம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அதை சுட்டி காட்டியது. குறிப்பாக நான் கார்ல் மார்க்ஸை பற்றி படிக்கிற போது, இவ்வளவு பெரிய அறிஞன் ஒரு 12 மணி நேரம் ஒரு நூலகத்திலே முழு நாளுமாக இருந்து பல ஆண்டுகள் படித்து தன்னுடைய படிப்பையெல்லாம் ஒரு புத்தகமாக எழுதிய அந்த மூலதனம் என்ற புத்தகம் இன்றைக்கும் பல விமர்சனங்களுக்கு உட்பட்டாலும் இன்றைக்கும் அதுதான் உலகத்திலே பொருளாதார ரீதியிலே இந்த புத்தகம் தான் மிக சிறந்த புத்தகமாக, மற்றவர்கள் வாசிக்கிற நேசிக்கிற புத்தகமாக அது இருக்கிறது. அது போன்ற அந்த கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கை, அந்த ஏழ்மையான வாழ்க்கை, அவர் இங்கிலாந்து சென்ற பிறகு அவருடைய கிடைக்கப்பட்ட நண்பர் ஏங்கல்ஸ், அவர் உதவி செய்தது, அவருக்கு எத்தனை வறுமையிலும் அந்த மனிதன் இந்த வறுமையான மக்களை பற்றி சிந்தித்திருக்கிறான் என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த வறுமையான மக்கள், இந்த ஏழ்மையான மக்கள், இந்த தொழிலாளர்கள், இந்த அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் சிந்தித்த அந்த மனிதன் தன்னுடைய உடையை கூட அடகு வைத்து விட்டு வீட்டிலே
முடங்கி இருந்த நாட்கள் உண்டு என்று நான் படிக்கிற போது அத்தனை வேதனை உற்றேன். அதன் பிறகு அதே காலகட்டத்துல அந்த நான் 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படிக்கிற காலத்துல இன்னும் நிறைய புத்தகங்களை நான் பாபநாசம் என்ற ஊரிலே படித்தேன். அங்க இருக்கிற அந்த நூலகத்திலே எங்களுடைய பள்ளியிலே அப்பொழுது நூலகம் உண்டு. அந்த நூலகத்திலே எங்களுடைய தமிழாசிரியர் சொல்வார், சில புத்தகங்களை சொல்லி படிக்க சொல்லுவார். அதையெல்லாம் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தகத்தை படித்தேன். அப்ப எனக்கு இன்னும் வியப்பான விஷயம் என்னவென்று சொன்னால், அம்பேத்கருடைய இளமை காலம் நீங்கள் படித்திருப்பீர்கள். எத்தனை வேதனையானது, எத்தனை கொடுமையானது என்பதையும், எத்தனை ஒரு சமூகத்திலே அவர் ஒதுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார் என்பதையும் நான் கண்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் மீறி உலகத்திலே தலை சிறந்த ஒரு அறிவாளியாக அவர் எப்படி மாறினார் என்பது யோசித்து பார்த்தால், அவரை செதுக்கியது புத்தகங்கள், புத்தகங்கள், புத்தகங்கள் தான். இதுதான் அவர் இந்த லண்டன் நூலகத்திலும் சரி, அமெரிக்காவில் அவர் படித்த போதும் சரி, அவர் படித்திருக்கிறார். அது இத்தனை அறிவு எப்படி அவர் கிடைத்தது? அது எனக்கு அவர் காந்தி அவர்கள் ஒரு சட்டம் படித்த காரணத்தினாலும், அம்பேத்கர் சட்டம் படித்திருந்த காரணத்தினாலும், நானும் சட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நானும் சட்டம் படித்தேன். ஏனென்றால் எனக்கு சட்டம் படிப்பது, அது சட்டம் நான் அதை சரியாக பயன்படுத்தவில்லை இப்பொழுது. ஆனால் சட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லி படித்தது காரணம் அதான். அந்த சட்டத்தை படிக்கிற போதுதான் அம்பேத்கருடைய அந்த சட்ட அறிவு, பல நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற எல்லா சட்டங்களையும் எடுத்து தொகுத்து இன்றைக்கு ஒரு சட்டத்தை, இந்திய சட்டத்தை அவர் கொடுத்திருக்க. இந்திய சட்டத்தை மிகப்பெரிய பாராட்டுக்குரிய கட்டமாக ஏன் இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் பல நாட்டு சட்டங்கள், அப்ப எவ்வளவு புத்தகங்களை அவர் படித்திருக்க வேண்டும். அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கிறார் அவர் அமெரிக்க சட்டங்களை, மற்ற வேறு நாடுகளிலிருந்து அந்த சட்டங்களை எடுத்திருக்கிறார். எல்லா சட்டங்களும் இணைத்து ஒரு 5 நாடுகளை எடுத்த சட்டங்களை அந்த நாட்டுக்கு நமது நாட்டுக்கு தகுந்தது போல அந்த சட்டங்களை மாற்றிருக்கிறார். இன்றைக்கு அது பல மாறி இருக்கிறது, அதை திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. காலச்சூழலுக்கு ஏற்ப அதை மாறத்தான் செய்யும். ஆனால் அன்றைக்கு அவர் எப்படி அதை பண்ணி செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அறிவு விசாலமான ஒரு மனிதராக அம்பேத்கர் இருந்திருக்கிறார். அவருடைய அதே போல நான் இந்த கம்யூனிஸ்ட் நண்பரோடு தொடர்பு இருக்கிற போது அவர் எனக்கு அறிமுகப்படுத்திய இன்னொரு மனிதர் ஆபிரகாம் லிங்கன். அவர் எப்படி படித்தார்? சாதாரண ஒரு படிப்பை படித்து தானாகவே சட்டம் படித்த ஒரு மனிதர். அவர் தானாகவே சட்டம் படித்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அமெரிக்காவுடைய மிக உயர்ந்த ஒரு பதவியான அந்த பதவியை அவர் பெற்றார் என்று நாம் வாசிக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். அவர் அதற்கு கருப்பர்களுக்காக அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு என்ன பரிசு கிடைத்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதே பரிசு தான் நம்முடைய மகாத்மா காந்திக்கும் கிடைத்தது என்பதையும் நாம் அறிவோம். இது போன்ற பரிசுகளை நம்முடைய நாட்டிலே இருக்கிற அல்லது உலகத்தில் இருக்கிற நல்லவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் நாம் தாக்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு சமூக புரட்சியோ இல்ல நாட்டு மக்களுடைய மீது அன்போ அனுசரணையோ சில நேரங்கள் இல்லாமல் போவதால் நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெறுமனே இருக்கிற ஒரு அப்பாவிகளாக இருக்கிறோம். அதையும் இந்த பூமி தாங்கி கொண்டு இருக்கிறது. அது அது ஒரு நமக்கு ஒரு அறச்சீற்றமாகவும் இருக்கிறது. இந்த காலகட்டத்துல நான் எனக்கு அறிமுகப்படுத்தியதுல அந்த ஆனந்த விகடன், இந்த குமுதம், சாவி, இந்த இதயம் பேசுகிறது, இப்படி இந்த பத்திரிகைகள் எல்லாம் நான் படிக்கிற போது அதுல சிறுகதைகளை படிக்கிற ஒரு பழக்கத்தை நான் வைத்திருந்தேன். தொடர்கதைகள் கூட நாம் அதிகமாக படிப்பதில்லை. ஆனால் சிறுகதைகளை படித்து இது சமூகத்துல இது எப்படி எழுதுகிறார்கள், இது வாழ்க்கை நடக்குது என்று நான் சிறிய வயதிலே எனக்கு இந்த மக்களை படிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததால், அவள் பேசுகிறதை நான் கூர்ந்து கவனிப்பதால், மக்களோடு மக்களாக நானும் இருப்பதால், இன்றைக்கு கூட எல்லாரும் சொல்லுவார்கள், சார் நீங்க இப்படி இருந்தீங்க, இப்படி இந்த பதவியில் இருந்தீங்க, இவ்வளவு இருந்தீங்க, எழுத்தாளர் இருக்கீங்க, ஆனா உங்களால ஏன் சார் இவ்வளோ ரொம்ப சாதாரணமா இருக்கிறீங்க அப்படின்னு. சாதாரணமாக இருக்கிற போதுதான் வெகுஜன மக்களோடு நீங்க பழக முடியும். இன்றைக்கு நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு சிறந்த நண்பர்கள் மட்டும்தான் எனக்கு பார்த்தவங்க சொல்லுவாங்க, சார் நீங்க எழுத்தாளரா, இப்போ நீங்க அவர் தானே சொல்லுவாங்க. ஆனால் மற்ற சாதாரண மக்களை போட்டு நான் அவங்களோடு சென்றுவேன். அது எங்க வேணாலும் ரொம்ப சுலபமா செல்வதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொன்னேன். திருவாயாறிலே ஒரு நிகழ்வு, அங்கு நான் பாலகுமாரன் அவர்களோடு அழைத்து சென்று கொண்டிருந்தேன். அந்த கோயில் அப்படி சுத்தி வர்றோம். அப்போ எல்லாரும் சார் நீங்க பாலகுமாரன் தானே கூட்டிக்கிட்டாங்க. அப்போ அவர் ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணார். என்னன்னு சொன்னா, என்ன மக்கள் நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம், வரும்போது இங்க கூட கையெழுத்து கேட்கறாங்க, இங்க அப்படின்னு அவருக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது அவருக்கு.
ஆனாலும் கூட அந்த பிரைவசி இல்ல, தனிமை இல்ல, நம்ம வந்து தனிமையா வந்திருக்கிறோமே அப்படின்ற மாதிரி இல்ல. அது போன்ற சிலருக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கூட எனக்கு இருக்கிறது என்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் அது சில பேருக்கு அது தெரியும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விஐபியா இருப்பாங்க, ஆனா வந்து மக்கள் வந்து அவரை தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கணும். அதே போல இந்த பத்திரிகை எல்லாம் படிக்கிற போது இந்த ஆனந்த விகடனுடைய நகைச்சுவை, அந்த குமுதத்தினுடைய அந்த கட்டுரைகள் அப்படியெல்லாம் நல்ல அன்றைக்கெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதையெல்லாம் படிக்க 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 என்னுடைய இருந்த சில சாதாரண கிராமத்திலே இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஒரு மனிதன் 18 வயதுக்குள் 5 லட்சம் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வாங்கிக்கிறான், குழந்தைகள் வாங்கிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு பல நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போவதற்கு இந்த கதைகளும் இந்த கட்டுரைகளும் இந்த நகைச்சுவைகளும் எனக்கு காரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் சொன்னார், ராகுல்ஜி என்று ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் எழுதிய புத்தகங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார். ராகுல்ஜி என்பது யார் என்று சொன்னால் ராகுல சாங்கிருத்தியாயன். அவர் வந்து வாழ்காவிலிருந்து கங்கை வரை, வாழ்கா டு கங்கா என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது நாவல் டைப்ல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்காவிலிருந்து கங்கை வரை அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க 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 ஒரு சமூகம் எப்படியெல்லாம் தோன்றி எப்படி அது பரிணாம வளர்ச்சியிலே வந்து இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லுகிற ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்தை இது எப்படி அவரால் எழுத முடிந்தது என்று சொன்னால், அந்த மனிதன் கால்நடையாகவே நடந்திருக்கிறார். பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு கால்நடையாகவே நடந்து 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 அறிவை சேகரித்து தகவல்களை திரட்டி அதன் மூலமாக அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ராகுல்ஜி என்பது ஏதோ ஒரே ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டார் அப்படின்ற இல்லை, சிந்து முதல் கங்கை வரை என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நான் ஒரு 20 வயதுக்குள்ளேயே எல்லா புத்தகத்தையும் படித்திருக்கிறேன். விஞ்ஞான லோகாயதவாதம் என்று ஒரு புத்தகத்தை ராகுல்ஜி எழுதியிருக்கிறார். ஐரோப்பிய தத்துவவியல் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இஸ்லாமிய தத்துவவியல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பௌத்த தத்துவவியல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் எப்படி ஒரு மனிதனால் எழுத முடியும்? பௌத்தம் என்பது வேறு, பௌத்தத்தின் யோசித்து பாருங்கள். இஸ்லாமியம் என்பதும் வேறு. இது வேறு, இதனுடைய கொள்கைகளும் இதுவும் கோட்பாடுகள் வேறு. அன்பு மட்டும்தான் ஒன்றே தவிர இவருடைய வாழ்க்கை முறை வேறு, அவருடைய வாழ்க்கை முறை வேறு. ஆனால் எல்லாவற்றையும் எப்படி ஒரு மனிதனால் எழுத முடியும் சொன்னால், நாடோடியாக திரிந்து அந்த மனிதன் எழுதிய எழுத்துக்கள் தான் அவை. இதையெல்லாம் படிக்கிற போதுதான் நமக்கு பிரமிப்பு மேல் பிரமிப்பு ஏற்படுகிறது. சாதாரணமாக இப்படி இந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த 13 அந்த வயதிலே 13 15 16 வயதிலே எனக்கு இந்த +1 +2 படிக்கிற காலத்திலலாம் இந்த ரஷ்ய புத்தகங்கள் எல்லாம் கொடுப்பார்கள். அது எனக்கு மிகவும் பிடித்தது வந்து லியோ டால்ஸ்டாயினுடைய அந்த சிறுகதைகள், குறு நாவல்கள். அதனால்தான் என்னுடைய மகனுக்கு கூட நான் லியோ பிரவீன்குமார் என்று என்னுடைய மூத்த மகனுக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். அந்த எழுத்தாளர் என்பதால் அவருடைய பெயருக்காக லியோ பிரவீன்குமார் என்று பெயர் வைத்தேன். இந்த லியோ டால்ஸ்டாயினுடைய கதைகள் எனக்கு பிடிக்கும். அதே போல விளாடிமிர் கொரலென்கோ என்கிற ஒரு கண் தெரியா இசைஞன் என்ற ஒரு கதை சிறுகதை, அந்த ஒரு புத்தகம். மார்க்சிம் கார்கி எழுதிய தாய், மூவர், அர்த்தம் போனவர்கள், அமனஸ்வில் எழுதிய குழந்தைகள் வாழ்க, மிகைல் சோகவில் எழுதிய கன்னி நிலம், அது 2 பாகம் இருக்கும். இப்படி இந்த புத்தகங்கள் எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி, இந்த புத்தகங்களை யாரும் படிக்க மாட்டாங்க. அது ஒரு என்ன காரணம் என்று சொன்னால், சில புத்தகங்கள் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த புத்தகங்கள் எல்லாம் உடனே வந்து அது அப்படியே இருக்கும், யாரும் தொடாம புத்தம் புதிதாக இருக்கும். அப்படியே அந்த இன்றைய பூத்து மலர் போல அந்த புத்தகங்கள்லாம் அந்த நூலகத்தில் இருக்கும். நான் எடுத்து படித்து விட்டு அதுல சார் ஒரு சின்ன மார்க் பண்ணி வைப்பேன் பின்னாடி. ரெட் இங்கிலயோ ப்ளூ இங்கிலயோ ஒரு ஸ்டார் போடுவோம், இல்லை ஒரு டிக் போட்டு வச்சிருப்பேன். சின்னதா ஒரு டிக் போட்டு வச்சிருப்பேன். அது என்னன்னா, நாம் படித்து விட்டோம், மறுபடியும் எடுத்து படிக்கக்கூடாது. ஏன்னா படிக்கும் போது கவனம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக. அதே போல அதே காலகட்டத்தில் நான் பெரியாருடைய புத்தகங்கள் எல்லாம் படித்திருக்கிறேன். ஒரு சாதாரணமாக பிறந்து ஒரு வணிகராக வளர்ந்து ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தன்னை கொஞ்சம் ஈடுபடுத்தி, ஆனால் சமூக புரட்சிக்கு மிகப்பெரிய மாற்றங்களை செய்த தந்தை பெரியாருடைய புத்தகங்கள், குறிப்பாக அவருடைய இனி வரும் உலகம், பெண் ஏன் அடிமையானால், புரட்டு, இமாலய புரட்டு, கடவுள், சிந்தனை திரட்டு, இப்படி இதெல்லாம் ஒரு நாத்தியவாதமாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதாக நான் அதை படிக்க ஆரம்பித்த பிறகுதான் வாழ்க்கையிலே இந்த பக்கம் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுகிற கண்ணதாசனையும் படிக்கிறோம், அந்த பக்கம் அர்த்தமற்ற இந்து மதம் என்று மஞ்சை வசந்தன் எழுதிய அந்த நூலையும் நான் படித்திருக்கிறேன். இதை படிக்கிற போதுதான் நம்முடைய கருத்துக்களை உள்வாங்கி, இது சரி இது தவறு என்று என்னை நான் செதுக்கிக் கொள்ள அது ஒரு காரணமாக இருந்தது. இல்லை என்று சொன்னால், நமக்கு என்ன மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ
அதை கேட்கிற ஒரு பழக்கம் இந்த நாட்டில் இருக்கிறது. அது நல்லது என்று சொன்னாலும் எடுத்துக்கொள்கிறார்கள், தீயது என்று சொன்னாலும் எடுத்துக்கொள்கிறார்கள். சில பேர் வந்து எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையே இப்படித்தான், இதை வச்சே வாழ்ந்து விடலாம், இப்படியே வாழ்ந்து விடலாம், இப்படியே மடிந்து விடலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நான் ராகுல்ஜியை போல யாராவது எழுதியிருக்கிறார்களா என்று நான் பார்க்கிற போது, நமது இன்னொரு சட்டம் படித்த ஒரு மேதை ஜவஹர்லால் நேரு, பெரிய வசதியான குடும்பத்திலே பிறந்த, காஷ்மீர் பண்டிட் குடும்பத்திலே பிறந்து இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு பல ஆண்டுகள் சிறையிலே கழித்த ஜவஹர்லால் நேரு எழுதிய உலக சரித்திரம், அது ஒரு 2, 3 அந்த 2 வால்யூம் அந்த புத்தகங்கள், அது பல வால்யூம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பல புத்தகங்கள் படித்திருக்கிறேன், எந்த வால்யூம் என்கிட்ட இருக்கு. அது படிக்கிற போது தன்னுடைய மகளுக்காக அவர் எழுதுகிற கடிதம். ஒரு மனிதன் சிறையில இருக்கிற போது அவர் சொல்லுகிறார், நான் சிறையிலிருந்து உன்னுடைய பிறந்த நாளுக்கு எதுவுமே அனுப்ப முடியவில்லை, ஆனால் இந்த கடிதத்தை உனக்கு பரிசாக அனுப்புகிறேன் என்று சொல்லி, ஒரு தந்தை எத்தனை வேதனையோடு அந்த குடிப்பிருப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மகளுக்கு பிறந்த நாள், ஒருத்தர் சிறையில இருக்கிறோம், பரிசு கொடுக்க முடியவில்லை. ஏன்னா வந்து அவரெல்லாம் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தையாரும் மோதிலாண்டியார் அவர்களும் சட்டம் படித்தவர், வழக்கறிஞர், மிகப்பெரிய வழக்கறிஞர். அந்த காலத்துல வழக்கறிஞர் என்ன சொன்னா, நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சட்டம், என்ன வழக்கறிஞர் என்ன, அந்த சட்டம் படித்தால் அந்த காலத்துல நிறைய செல்வாக்கு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய கேஸ் போட்டுருவாங்க, வழக்கு போட்டுருவாங்க. அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும், நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். பணக்காரங்க செலவு பண்ணுவாங்க, ஏழைகள்லாம் சிறையில இருப்பாங்க, செலவு பண்ணி உள்ள வந்துருவாங்க. அதற்கு சட்டம் படித்ததுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க சுதந்திர போராட்டத்துல பாத்தீங்கன்னா சட்டம் படித்திருப்பார்கள். அந்த இப்போ ராஜேந்திர பிரசாத், மற்றபடி வந்து நிறைய இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம் படித்திருப்பார்கள். நீங்க இப்போ அம்பேத்கர்ல இருந்து அப்புறம் சுதந்திர போராட்டத்தில் ஏற்பட்ட எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு சிலர் தவிர இது எல்லாருமே சட்டம் படித்திருப்பாங்க. ஆனால் வந்து இது இவ்வளவு பேர் சட்டம் படித்திருந்தாலும் கூட 1869ஆம் ஆண்டு பிறந்த காந்தி பிறந்தார். ஆனால் அவருக்கு 1890க்கு அப்புறம் பிறந்த அம்பேத்கர் வந்து 20 ஆண்டுகள் அதுக்கு இடைவெளி உண்டு. ஆனால் அவரைத்தான் இவரை சட்டம் படிக்க, இவருக்கு சட்டத்தை எழுத அனுமதித்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஆஹ், அம்பேத்கருக்கு அந்த அறிவு இருந்தது. அதே போல இந்த நம்முடைய ஜவஹர்லால் நேரு பற்றி நான் படிக்கிற போது, உலகத்துல எந்த அளவிற்கு ஒரு மனிதன் அதை உலகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து என்ன, சின்ன குழந்தைக்கு நான் சொல்ற மாதிரி, நீங்களாம் பெரியவர்கள், இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் வயதில் புரிந்தவர்கள், அறிவில் புரிந்து தெளிந்தவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள். ஆனாலும் கூட உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், நான் எப்படி எந்த வழியிலே நடைபெற்றேன் என்று சொன்னால்தான், ஓ இவன் என்னை நீங்கள் மதிப்பிடுவீர்கள். ஓஹோ இவ்வளவுதான் இவருக்கு சரக்கு, இவருக்கு தான் தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுப்பீங்க. ஆனால் எனக்கு அந்த சிறிய வயதிலே இதெல்லாம் நான் படித்த காரணத்தினால், இதெல்லாம் வந்து உள்வாங்கி கொண்ட காரணத்தினால், எனக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தெளிவு எனக்கு கிடைத்தது. நான் வந்து ரொம்ப ஆஹ், கஷ்டப்படாம, ரொம்ப, அதாவது எதை பற்றியும் கவலைப்படாமல், சில விஷயங்களை தவிர மற்றவர் நலனே முக்கியம் என்றே என்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டேன். மற்றவருக்கு ஏதோ உதவி செய்ய வேண்டும், மற்றவரோடு அவரோடு ஒன்றிருந்து வாழ வேண்டும், அவர்களுக்கு என்ன அறிவுரை வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இதையெல்லாம் நான் செய்த காரணம் என்னவென்று சொன்னால், நான் படித்த புத்தகங்கள், என்னை செதுக்கிய புத்தகங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்திலே நான் சொல்லும் போது எங்களுடைய கிளை நூலகத்துல சில புத்தகங்கள் எல்லாம் அப்படியே அந்த அந்த அட்டை கூட மாறாமல், உள்ள ஒரு பக்கம் கூட கசங்காமல், எந்தவித இடையூறும் இல்லாமல் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் படிக்கிற போது, எனக்கு அப்துல் ரஹீம் என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசிரியருடைய அந்த நூலை படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. என்று கேட்டால், சுய முன்னேற்ற நூல்களில் நான் கண்ட வரையில் அவர்தான் சிறந்த ஒரு எழுத்தாளராக நான் பார்த்தேன். அப்துல் ரஹீம் என்ற ஒரு அவருடைய எழுத்துக்கள், அவரை என்ன அந்த அளவிற்கு அவ்வளவு எழுத்துக்களை நான் படித்திருக்கிறேன். அதே காலகட்டத்தில் மூமு இஸ்மாயில் அவர்கள், அவருடைய சுய முன்னேற்ற கட்டுரைகள், அவருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். PC கணேசன் என்று ஒருவர், அவருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். MS உதயமூர்த்தி என்று ஒருத்தருடைய புத்தகம், அவர் வந்து எண்ணங்கள் என்று ஒரு புத்தகம், இன்றைக்கு கூட அதை நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்வாக இருக்கிறீர்களோ, எப்பெல்லாம் வந்து நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்று நினைக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். சின்ன ரொம்ப சிறிய புத்தகம், ஒன்றும் அதிகமான ஒரு பக்கங்கள் இல்லாத ஒரு புத்தகம். மனித உறவுகள் என்று ஒரு சிறிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகங்கள், அது இந்த PC கணேசன் வந்து உங்களால் முடியும் என்று ஒரு புத்தகம். இன்னும் சொல்ல போனால், நான் பூமு இஸ்மாயில் அவர்களை பற்றி சொல்லும்போது, அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர், ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் கம்பராமாயணத்திலே
மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். சாதாரணமா நீங்க எது பட முடியாது. கம்பன் கழகத்தை எல்லாம் தோற்றுவித்ததாக சொல்லுவார்கள். ஏதோ ஆனால் எந்த அளவிற்கு அவர் ஒரு முகமதியராக இருந்து நான் எதற்கு மதத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த ஒரு மதம் என்றால் என்னுடைய மதம், என்னுடைய புத்தகம் என்று இருப்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி அவர் கம்ப ராமாயணத்தில் மற்ற இலக்கியங்களையும் படித்து அதை சொற்பொழிவாற்றுகிற அது மேல் ஈடுபாடு கொண்டிருக்கிற ஒரு மனிதராக அவர் இருந்தார். அதே போல அவருடைய சுய முன்னேற்ற கட்டுரைகள் அதெல்லாம் நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால் அத்தனை இதெல்லாம் நான் ஒரு 20-25 ஒரு ஆண்டுகளிலே நான் எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் என்றால் எல்லாம் அரைக்கணக்கான புத்தகங்களை எல்லாம் அப்படிலாம் சொல்லவில்லை. நான் படித்திருக்கிறேன். ஆனால் எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் எனக்கு இயற்கை தந்திருக்கிறது, எனக்கு இறைவன் தந்தான் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஆகவேதான் இன்றைக்கு கூட சில விஷயங்களில் நான் மிகவும் துன்பப்படுவதில்லை. எனக்கு பணம் இருப்பதா துன்பப்படுவதில்லை. எனக்கு என்ன இது இருக்கிறது என்பதால் மகிழ்வதில்லை. இதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்று சொல்லுவார்களே, அதே போல எது இருக்கிறதோ அதை அதுவாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் தான் நம்முடைய என்ன வேலை செய்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் நான் ஒரு சாதாரணமாகவே பழக எனக்கு இந்த புத்தகங்கள் தான் துணை கண்டன. இந்த காலகட்டத்திலே நான் 13 வயதில் எழுத ஆரம்பித்து ஒவ்வொன்றாக கவிதை எழுத ஆரம்பித்தேன், நகைச்சுவை துருக்கி எழுத ஆரம்பித்தேன். அதன் பிறகு சிறுகதை எழுத ஆரம்பித்தேன். உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எத்தனையோ சிறுகதை நான் எழுத திரும்பி வரும். அப்பொழுதெல்லாம் நீங்கள் அஞ்சல் தலை வைத்து ஒட்டி அனுப்புவேன், திருப்பி திருப்பி அனுப்புவார்கள். எங்க வீட்டுக்கு ஏதோ கடிதம் வந்திருக்கிறேன்னு சொல்லி வாங்கி எல்லாரும் மகிழ்வாக பார்ப்பார்கள். எனக்கு தெரியும் அது அது அந்த கணத்தை வைத்து கதை திரும்பி வந்திருக்கிறது என்று சொல்லி நான் புரிந்து கொள்வேன். ஏனென்றால் 10 பக்கம் எழுதுவேன். எனக்கு ஒரு கதையில் நீங்கள் 4 பக்கம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 10 பக்கம் வெள்ளைத்தாளில எழுதினால் உங்களுக்கு அது 4 பக்கம் உங்களுடைய அச்சுத்தாளிலே வரும் என்பது எனக்கு தெரியும். அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்திருக்கும். இப்பொழுதெல்லாம் சிலர் அது மாதிரி செய்வதில்லை. நீங்கள் கதைகளை பிரதி எடுத்துக்கொண்டு அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த இந்த காலகட்டங்களில் சில நேரங்களில நாவல் பக்கம் என்னுடைய சிந்தனை திரும்பியது. எல்லாவற்றையுமே நான் படிக்கிறதுக்கு எல்லாவற்றையும் என்று சொன்னால் ஒரு சில புத்தகங்களை தவிர எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன். ஈவன் காமசூத்திரத்தை கூட நான் படித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அது எனக்கு விவரமாக தெரியவில்லை. அதன் பிறகு திருமணமான பிறகுதான் தெரியும், இதுவும் ஒரு வாழ்க்கை நெறி என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதே வள்ளுவனுடைய திருக்குறளிலே நீங்க இன்பத்துப்பாலை நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் சூட்சுமமாக எவ்வளவு விஷயங்கள் அவர் வாழ்க்கை நடைமுறை சொல்லி இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் சில புத்தகங்கள் எல்லாம் படிப்பதற்கு முன்னால் நான் இந்த நாவல்களை படிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக ஷேக்ஸ்பியருடைய நாவல்கள், தமிழ் படுத்தப்பட்ட நாவல்கள், மூவா அவர்களுடைய புத்தகங்கள். மூவாவும் நிறைய புத்தகங்களிலே கதைகளை எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட 80 புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். பல புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். அவருடைய ஒரு ஆசிரியராக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு இந்த விடுமுறை நாட்களில் ஒரு புத்தகத்தை எழுதுகிற ஒரு வழக்கத்தை அவர் கொண்டிருந்தார். அதே போல ஜெயகாந்தன் சிறுகதைகள், புதுமை பித்தன் சிறுகதைகள், சி ஜானகிராமன் அவருடைய சிறுகதைகள், அப்புறம் இப்பொழுது நாம் வாழுகிற காலத்திலே கொஞ்சம் நம்முடைய வயதுக்கு கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்கிற எழுத்தாளர்கள் சுஜாதா அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாத், இந்த கதைகள்லாம் படித்தாலும் கூட இது ஒரு நேரத்தை கடத்துகிற அல்லது ஒரு நிகழ்வாக இருந்தோம். ஏதோ ஒரு சில நிகழ்வுகளை அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த அன்னம் ஏதோ வச்சா பாலையும் தண்ணி வச்சா குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னம்னு எங்க இருக்கு அந்த பறவைன்னு தெரியல. அந்த பத்தி நீங்கள் பெரியவர்கள் தெரிந்தவர்கள் விளக்கலாம். நான் பல அன்னத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை நானும் கொண்டிருக்கிறேன். இது அண்ணன்றது பறவை இல்லை, நம்மளதான் சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் படிக்கிற போது அதே போல நீங்கள் தமிழ்வாணன் அவர்களுடைய அந்த கட்டுரைகள், லேனா நண்பர், என்னுடைய இனிய நண்பர் அவர் லேனா தமிழ்வாணன், அவருடைய முறுபக்க கட்டுரைகள், இதையெல்லாம் நீங்கள் படித்தீர்கள் சொன்னால் வாழ்க்கையில இன்னும் அதாவது படிக்கக்கூடிய புத்தகங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் நீங்க லைப்ரரிக்கு போறோம், நீங்க நூலகத்திற்கு செல்ல வேண்டும். அண்ணா நூலகம் திறந்த பிறகு நானும் என்னுடைய மகனும் சென்றோம். என்னுடைய மொத்த மகனும் அங்கு சென்றோம். அதை பார்த்து இத்தனை பெரிய நூலகம் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே இருக்கிறன்னு சொன்னால் அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை, குறிப்பாக அன்றைக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் அன்றைக்கு அந்த நூலகத்தை வடிவமைத்தார் அல்லது செய்தார் என்று சொல்வார்கள். அந்த ஆட்சியிலே அதை பார்த்து நான் பிரமித்து போனேன். இத்தனை பெரிய நூலகத்தை கட்டமைக்க முடியுமா என்று சொல்லி அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது, நாலந்தா பல்கலைக்கழகம் கண்டிப்பாக ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இவ்வளவு புத்தகங்களை வைத்திருக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகம் தான் மிகச்சிறந்த மிகப்பெரிய புத்தகம் என்று சொல்லுவார்கள், நூலகம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை விட அந்த அளவுக்கு இங்கு
ஒரு புத்தகங்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கன்னிமரா நூலகம் சென்றிருப்பீர்கள், தேவநாய நேவ பாவனர் நூலகம் சென்றிருப்பீர்கள். ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தில கீழே ஒரு நூலகத்திலே ஒரு சில சில அறைகள் இருக்கின்றன. அந்த அறைகளுக்கு உங்களால் செல்ல முடியாது. ஒரு சிலர் அதற்கு வாய்ப்பு இருந்தால் சென்று பாருங்கள். என்னுடைய இளைய மகன் ஆம், ஈஷா பள்ளியிலே படிக்கிற போது சில ஒரு ப்ராஜெக்டாக நான் அங்கு சென்று அங்கு பர்மிஷன் வாங்கி அந்த லைப்ரரிக்கு சென்றேன். இன்றைக்கும் அந்த புத்தகங்களை தொட்டால் அது கிழிந்து விடுகிற அளவுக்கு இருக்கிறது பழைய புத்தகங்கள். ஆனால் அதை மிக சிறப்பாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். மிக பழமையான புத்தகங்கள், மிக மிக பழமையான புத்தகங்கள். நீங்கள் வந்து அந்த சென்னை பல்கலைக்கழகத்து அந்த அந்த கட்டிடத்திலே ஒரு பகுதியில் அது இருக்கிறது. மிக நான் அந்த அந்த நூலகரை பார்த்து நான் அவரை கைகளை பிடித்து அவரை நான் பாராட்டி விட்டு வந்தேன். எனக்கு என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாத அளவுக்கு அத்தனை புத்தகங்களை அங்கே வைத்திருக்கிறார். அதே போல நீங்கள் வந்து பரமஹம்ச யோகானந்தர் என்று ஒரு மனிதரை பற்றி ஒரு புத்தகம் இருக்கிறது. அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், அதை பற்றி படித்து பாருங்கள், படித்திருக்கிறேன். ஸ்டீபன் ஆர் கவி என்று ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் 7 பழக்கங்கள் என்று சொல்லி, ஒரு மனிதருக்கு என்னென்ன பழக்கங்கள்லாம் இருந்தால் இவன் ஆற்றல் வாய்ந்த மனிதராக மாறுவான் என்பதாக ஒரு புத்தகம், அவர் 7 பழக்கங்கள் எழுதியிருக்கிற பெரிய புத்தகம் அது. நீங்கள் அது வாங்கி படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல் படித்ததாக சொல்லுவார்கள் விற்பனை. ஆனால் அந்த புத்தகம் கொஞ்சம் கனமாக இருக்கும். நிறைய பேர் புத்தகங்களை கனமாக இருந்தால் தலையணைக்கு வைத்து படித்துக் கொள்கிறார்கள், தூங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட 500 பக்கங்களுக்கு மேல் உள்ள புத்தகம் அது. அதே போல காப்மேயருடைய இதோ உதவி என்ற ஒரு தமிழ் படுத்தப்பட்ட புத்தகம். நமது இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து மறைந்த அணு விஞ்ஞானி மதிப்புக்குரிய ஐயா அப்துல் கலாமினுடைய அக்னி சிறகுகள் எனது பயணம், அது கொண்ட இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன் அந்த புத்தகம் வந்த உடனே வாங்கி நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய சமகாலத்தில் வாழ்கிற தம்பிகள் எல்லாம் எழுதுகிற புத்தகங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். அதிகாரத்தை அடைய 48 விதிகள் என்று ராபர்ட் கிரீன் என்ற ஒரு புத்தகம். இதெல்லாம் என்னுடைய நான் படித்து எனக்கு ஒரு ஞாபகத்தில் இருக்கிற புத்தகங்கள். என்.சி. ஸ்ரீதரன் என்று ஒருவர் இருக்கிறார், திருவள்ளூரில் இருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற தி கிஃப்ட் ஆஃப் டைம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. உங்களுடைய எப்படி அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். கொஞ்சம் விலை சற்று கூடுதல், அது ஆங்கில புத்தகம். அது நீங்கள் மிக இலகுவாக படிப்பதற்கு ஏற்றவாறு எழுதியிருக்கிறார். இது என்னை செதுக்கிய புத்தகத்திலே ஒன்று. சுவாமி விவேகானந்தருடைய சகோதர சகோதரிகளே என்று ஒரு 640 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் இருக்கிறது. மிக சிறந்த ஆளுமை அவர் விவேகானந்தர். அவருடைய புத்தகம் அது ராஜயோகம் என்று ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறார். அதே போல பாரதியாருடைய கவிதைகள், இந்த பாரதியார் எப்படியெல்லாம் அதை எழுதியிருப்பார் என்று சொல்லி அந்த கவிதைகளை ஒவ்வொன்றாக நீ படித்து வரி வரியாக நீங்கள் உணர்ந்தீர் என்று சொன்னால், பாரதி சமூக காலத்திலே இருக்கிற சாதாரண எளிய மக்களினுடைய பிரதிநிதியாக அந்த கவிதை எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதே போல பாரதிதாசன் ஒரு புரட்சிகரமான கவிதைகள் எழுதியிருக்கிற அந்த கவிதைகள் எல்லாம். ஜாய்ஸ் மேயர் எழுதிய பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லி ஒரு புத்தகம். நீங்கள் அதை கொஞ்சம் கடினமாகத்தான் வாசிக்க வேண்டும். நானும் அப்படித்தான் வாசித்தேன். ஆனால் இந்த புத்தகம் மிக ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும். அதே போல காந்தி எழுதியிருக்கிற ஒரு புத்தகம், அப்பொழுது நான் சிறிய வயதிலே படித்தது. அது என்னன்னு சொன்னால் 11 விரதங்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்களை நீங்கள் படித்தீர்கள் சொன்னால், இத்தனை விரதம் இருக்கிற மனிதன் மிக சிறப்பாக இருப்பான், சிறப்பாக வாழ்வான் என்பது நீங்கள் தெளிவாக தெரியும். சமீப காலத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கிற நம்மளோடு இன்னும் சிலர் உள்ளங்களிலே மிகப்பெரிய மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவருடைய புத்தகங்களை, அந்த மனவளக்கலை 1, 2, 3 தொகுப்புகள், இந்த மனத்தை பற்றி, உயிரை பற்றி, அணுக்களை பற்றி, வாழ்வியல் முறைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகங்கள், நான் அந்த அந்த வேதாத்திரியுடைய புத்தகங்களை படித்து விட்டு நான் படித்த விஷயம் மறுநாள் காலையில் எழுந்து மறுபடியும் அதை படிப்பேன். என்னன்னு சொன்னா, அந்த அளவிற்கு ஒரு சூட்சுமமாக மிக தெளிவாக இப்படி ஒரு மனிதரால் எழுத முடியும் என்பதை மிக கடினம். அதாவது ஒரு பாராட்டுக்காக சொல்லவில்லை, ஏதோ முகஸ்துதிக்காக சொல்ல. அவர் இப்போது உயிரோடு இல்லை, அது வேறு விஷயம். திருவான்மையூரிலே பிறந்தவர், மிக சாதாரண குடும்பத்திலே பிறந்து கல்வியே இல்லாத ஒரு மனிதர். ஒரு 6வது அல்லது 8வது இல்லை 10வது படிக்க தாண்டவில்லை என்று எனக்கு தெரியும். 10 வகுப்புக்கு மேல் அவர் தாண்டி இருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையிலே. ஆனால் அவருடைய அந்த மனவள கலை என்ற அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதெல்லாம் என்னை செதுக்கிய புத்தகங்களில் அவருடைய வேதாத்திரி அவருடைய புத்தகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கொண்ட புத்தகம் அது. அதுபோல
இப்ப சமீப காலத்திலே மிக இன்றைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கிற அல்லது வெகுஜன மக்களால் பாராட்டப்பட்டிருக்கிற சில மக்களால் குறையாக பேசப்படுகிற திரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் ஞானத்தின் பிரம்மாண்டம் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நீ படித்திருந்தால் ஓ இது இப்படி ஒரு புத்தகம் என்று நீங்கள் இங்கே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஞானத்தின் பிரம்மாண்டம், கொஞ்சம் அமுதம் கொஞ்சம் விஷம், உனக்காகவே ஒரு ரகசியம், உனக்குள் இருக்கிறது உன்னதம், உனக்கு எது வேண்டும், பாதையில் பூக்கள், இதெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-100 புத்தகங்கள் அவர்கள் வெளியீடாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் படித்த புத்தகங்களில் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் அல்ல என்னை கொஞ்சம் செதுக்கிய புத்தகங்கள். இன்றைக்கு நாம் பேசப்படுகிற சமகால எழுத்தாளர்களை நீங்கள் வைரமுத்து அவர்கள் எழுதிய, கவிப்பேரரசு அவர்கள் எழுதிய அந்த இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, தண்ணீர் தேசம், இந்த நிறைய புத்தகங்கள் அவருக்கு இருக்கிறது. இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற ஒரு புத்தகம் தான், அந்த கவிதை தான் எனக்கு அவர் மேல் எத்தனையோ 10,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார், எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறார் கவிப்பேரரசு அவர்கள். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல. அது நீங்கள் படிக்க படிக்க ஒரு தமிழுடைய ஆளுமை, ஒரு மனிதன் தமிழை எப்படியெல்லாம் நீங்கள் அதை மேம்படுத்தி எழுத முடியும், அதை புலர்ந்து எழுத முடியும் என்பது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவிற்கு அதை மரங்களை பற்றி சொல்லியிருப்பார், வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பார், எல்லாவற்றையும் அந்த முழுமையான அந்த புத்தகம் நீங்கள் முதலிலிருந்து கடைசி வரை படித்தீர்கள் என்று சொன்னால், உள்வாங்கி சொன்னால் அவ்வளவு சிறப்பான ஒரு புத்தகம். அதுபோன்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய தட்டாதே திறந்திருக்கிறது என்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகமும் என்னை கொஞ்சம் அசைத்து பார்த்த புத்தகம். அந்த அளவுக்கு கவிக்கோ மிக கொஞ்சம் படித்தவர், மெத்த படித்தவர். ஆனால் தமிழுக்கு அவர் செய்திருக்கிற சாதனைகள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவரெல்லாம் சொல்லவில்லை. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், கீழே கிடக்கிற ஒரு சாதாரண பேப்பர் எடுத்து கூட அது முன்ன என்ன இருக்கிறது பின்ன என்ன இருக்கிறது தெரியாமல் அந்த 2 பக்கத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு நான் கை கொண்டிருப்பதால், இன்றைக்கு கூட அது போர் கிடைத்தால் நான் உடனே எடுத்து படிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. ஏதாவது ஒரு காகிதம் கிடைத்தால் அதில் இப்படி ஏதாவது வந்தால் அது என்னோடு படித்து விட்டு நான் அதை படித்து யோசிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆகவேதான் எனக்கு நிறைய நிகழ்வுகளை சொல்லுகிற போது சில விஷயங்களிலே மிக இலகுவாக என்னால் அது தீர்வுகளை சொல்ல முடிகிறது, அல்லது சரியான பாதையில் செல்ல முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு நன்னறி கதைகள் ஒன்று பெரியண்ணன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது, மிகப்பெரிய புத்தகம் அது. அந்த புத்தகங்களை, அது போன்ற நிறைய புத்தகங்களை படித்து 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 அது என்னுடைய வாழ்க்கையிலே என்னை கொஞ்சம் மாற்றி இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். இன்னும் இன்று ஒரு புத்தகம் நீங்கள் அதை படிக்க வேண்டும் அல்லது படித்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. கோக்கி வீரமணி என்று ஒரு எழுதிய அறிஞனாக அற்புதமான வழிகள் என்று ஒரு புத்தகம். அது என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுகிற போதே அது இந்த உலகத்துல அந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அறிஞர் சொல்லியிருக்காரு என்று சொல்லி அந்த அளவிற்கு அவருடைய அந்த இதெல்லாம் சேர்த்து, அன்னைக்கு கூட 2-3 நாட்களுக்கு முன்னாடி சகோதரி ஒரு பேராசிரியர் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, நான் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார்கள். நான் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நிறைய அவர்கள் உதாரணங்களை காட்டினார்கள், நிறைய விட பேசினாங்க. அதே போல அந்த புத்தகம் முழுவதுமாக அவர் பல அறிஞர்களை கோடிட்டு காட்டியிருப்பார். அடுத்து சொல்லிட்டே போவார், இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், அப்படி சொன்னார். அதாவது அந்த இதுக்கு ஆனால் அந்த தலைப்புக்கிலிருந்து அவர் கொஞ்சம் கூட வெளியே போகாமல், இப்போ கோபம் என்று பேசினால் கோபத்தை பற்றி யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அது பற்றி சொல்லிட்டே வருவார். நீங்கள் அது நம்முடைய மணிமேகலை பிரசுரம் அந்த அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறது, இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். 2 பாகங்கள் என்று நினைக்கிறேன். அது அறிஞனாக அற்புதமான வழிகள் என்ற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். என்னன்னா அப்பொழுதுதான் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய கசப்புகள், நிறைய கெட்ட தீய எண்ணங்கள், உங்கள்கிட்ட மனதில் இருக்கிற மற்ற பொறாமை, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருந்தால் எல்லாம் வெளியே போயிடும். நிறைய புத்தகங்களை படிக்க நீங்கள் நான் குரானை படிக்கிறேன், குரானை படிக்கிற போது மற்றவர்கள் கேட்கிறேன்னா குரானை போய் படிக்கிறீங்க, நீ கிறிஸ்தவர் அப்படின்றார். கிறிஸ்தவருக்கும் குரானை படிப்பதற்கு என்ன, அதனால் படிப்பதனால் என்ன ஆகிவிடும்? குரான் என்பது இஸ்லாம் மார்க்கத்தினுடைய ஒரு வழிமுறை சொல்லுகிற ஒரு புத்தகம், வாழ்க்கை முறை சொல்லுகிற புத்தகம். அந்த புத்தகத்தை படிப்பதால் நான் இஸ்லாமியனாக மாறப்போவதில்லை, அல்லது அந்த கருத்துக்களோடு ஒத்து போய் மற்றவர்களை நான் விமர்சிக்க போவதில்லை. அதே போல நான் பகவத்கீதை படித்துக் கொண்டிருக்கிறேன், என்னோட புத்தகம் இருக்கிறது, நான் தேவைப்படும் போது நான் எடுத்து படிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு. அதே போல நான் பைபிள் படித்திருக்கிறேன், அதில் நான் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். ஆக எனக்கும் சில புத்தகங்கள், அந்த புத்தகங்களே சில கருத்து மாறுபாடுகள் உண்டு. ஆனால் எனக்கு என்ன தேவையோ
அதை எடுத்து நான் என் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்கிறேன், அல்லது என் வாழ்க்கையாக நான் அதை பாவித்துக் கொள்கிறேன். அதான் என்னுடைய பலம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அது பலவீனமாக தெரியவில்லை. நான் கீதையை படிக்கிற போது இந்த புத்தகம் இப்படி சில விஷயங்களை சொல்ல முடியுமா, இந்த ரீதியை சொல்ல முடியுமா என்றெல்லாம் நாம் வியந்து போகிற அளவிற்கு அங்கே நிகழ்வுகள் இருக்கிறது. கற்பனையான நிகழ்வு என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப ராமாயணத்தை சொல்லுகிறார்கள், மற்ற மகாபாரதத்தை சொல்லுகிறார்கள், எல்லாமே இதெல்லாம் கற்பனை என்று சொல்லுகிறார்கள். சரி, இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் மற்றவெல்லாம் சொல்லவில்லையே என்று சொன்னால், நாம் இலக்கிய புத்தகங்கள் பல புத்தகங்களை நாம் 17 கீழ்கணக்குழுவில் இருந்து எல்லா புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன். ஆனால் படித்து நான் உள்வாங்கி இருக்கிறேன். ஆனால் ஏன் அதை சொல்ல வேண்டால், அவ்வையனுடைய ஒரு ஆத்துச்சுடி போதாதா வாழ்க்கையை மாற்றுவதற்கு? அவ்வையனுடைய ஆத்துச்சுடியோ, அவர் சொல்லுகிறாரே, கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் கூடவே இருப்பது பற்றிய ஒரு இது, இந்த உறவுகளை பற்றி 4 கோடி என்று சொல்லி 4 கருத்துக்களை சொல்லுகிற அது ஒன்று போதாதா ஒரு வாழ்க்கையிலே மனிதன் வாழ்வதற்கு, மீளுவதற்கு? ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து இவ்வளவு புத்தகங்களை ஏன் படிக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்க்கை முறை. ராகுல்ஜி எழுதுகிற ஒரு புத்தகம் என்று சொன்னால் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அவர் எத்தனை நிகழ்வுகளை அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் புத்தகத்தை படிக்கிற போதுதான் தெரியும். ஆகவேதான் நீங்கள் ஊர் சுற்றுகிற அந்த பழக்கத்தை அல்லது பல நிகழ்வுகளுக்கு செல்கிற பழக்கத்தை நீங்கள் கைக்கொள்ள முடியும். நான் திவ்ய தேசங்கள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அது நீங்கள் தெரியும், எங்களுக்கு தெரியும். சிலருக்கு இத்தனை கோயில்களை சுற்ற வேண்டும், இத்தனை கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். ஒரு 108 திவ்ய திருத்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லி அப்படி ஒரு புத்தகம் என்னிடம் இருந்தது. அதை படித்த பிறகுதான் நான் பல ஆலயங்களுக்கு செல்ல ஆரம்பித்தேன். நான் போய் பார்த்தேன், இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயில் இவ்வளவு பெரிய ஆளுமையாக நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு சாதாரண உழைப்பு மட்டும் காரணம் அல்ல. அதே போல நீங்கள் தஞ்சை பகுதியிலே தஞ்சை மாவட்டம் இன்றைக்கு பல மாவட்டங்களாக பிரிந்து விட்டது. மயிலாடுதுறை, திருவாரூர் என்றெல்லாம் இருக்கிறது. இங்கெல்லாமே நீங்க சொல்லுகிற பல கோயில்கள் அங்கேதான் இருக்கின்றன. பல ஊர்ல சின்ன சின்ன ஊர்கள், அங்கெல்லாம் சிறிய கிராமங்கள், அங்கெல்லாம் இப்படி ஆலயங்களை கட்டி, ஒவ்வொன்றுக்குமாக ஆலயங்களை கட்டி அதற்காக வைத்திருக்கிறார்கள். இப்போ ஆலங்குடி என்ற ஒரு ஊர் இருக்குது, எங்கள் ஊரிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அது குருசலம் என்று சொல்கிறார்கள். இன்னும் இந்த பட்டீஸ்வரம் என்று இப்ப தாராசுவரத்தில் இன்னும் கூட அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி மலை என்ற ஊர் இருக்கிறது. அது கல்லையில்லா தஞ்சாவூர்ல கட்டிருக்கிற கோயில். அது எப்படி தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்களோ அதே போல இப்படி பல கோயில்கள் எல்லாம் இது இறைவன் ஒருவனே என்று தத்துவத்தை விட்டு விடுங்கள். அப்படி இறைவன் பலவாக இருக்கட்டும், பலர் நேசிக்கட்டும், பலர் வழிபடட்டும். ஆனால் நீங்கள் வாழுகிற காலத்துல நீங்கள் இதையெல்லாம் பார்த்தீர்கள், இங்கெல்லாம் நாம் சென்றோம், இந்த கலைகள்லாம் ரசித்தோம் என்பது இல்லாமல் நாம் புசித்தோம் என்று இருந்தோம் என்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, விளிராது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறிய வயதிலே கட்டி கொண்டது. நாம் காலையிலே எழுகிறோம், காலை கடன்களை முடிக்கிறோம், காலை உணவை முடிக்கிறோம், ஏதோ வேலை செய்கிறோம், மதிய உணவு எடுக்கிறோம், வேலை செய்கிறோம், இரவு உணவு எடுக்கிறோம், தூங்குகிறோம். இதைத்தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம். ஆனால் வாழ்க்கையில இதைவிட எல்லாம் பெரிய நிகழ்வுகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த புத்தகங்கள் எல்லாம் சொல்லித் தருகின்றன. இதையெல்லாம் தாண்டி ஏன் காந்திக்கு குடும்பம் இல்லையா? அவருக்கு குழந்தைகள் இல்லையா? அவருக்கு மனைவி இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், அவர் குடும்பம் இருந்தது. ஆனால் இந்த இந்திய நாட்டு மக்களைத்தான் அவர் குடும்பமாக கருதினார். அவருடைய விமர்சனங்கள் அவரை பற்றி இன்றைக்கு கூட வைக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை அவருக்கு, ஒரு சிறப்பான வாழ்க்கை அவர் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஏன் இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு? தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகிற போது தென்னாப்பிரிக்க மக்கள் கொடுத்த பல கோடி ரூபாய் சொத்துக்களை, அந்த சொத்துக்களை எல்லாவற்றையும் அந்த பொண்ணும் பொருளையும் அங்கேயே விட்டு வந்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர். சாதாரண அவர் நீங்க எடை போட்டே முடியாது. இன்னைக்கு ஒரு கரப்ஷன் அப்படின்னு சொல்ற அந்த இதே இல்லாம கரைபடாத கரமாக காங்கிரசுக்குள் அவர் கருத்து வேறுபாடு வந்த போது 4 ஆண்டுகள் அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்தார் என்று நம்ம படிக்கிறோம். அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய மனசு வேணும். ஏன்னு சொல்லுவாங்க, காந்தியை பத்தி படிக்கிற போது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சாதாரணமாக இளைய மக்களோடு வாழ முடியும் என்பதற்காக சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் அன்றைக்கு சுதந்திர இதை அந்த அனுபவிக்க கூட இல்லாமல் அவர் எங்கேயோ ஒரு கல்கத்தா வீதியில் இருந்ததாக நாம் படிக்கிறோம். அங்கே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை மக்கள் கலவரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அங்கே இந்துக்களுக்கும் முகமதியர்களுக்கும் அங்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, அயோத்தியருடைய மக்களே என்று சொல்லி அவன் ஓடி போய் அங்கு நின்று அதை சமாதானப்படுத்துகிற முயற்சிகளை செய்கிற, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த போன்ற ஒரு மனிதரை படிக்கிற போதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், உங்க வாழ்க்கை மிக தெளிவாக இருக்கும், ஒரு நீரோட்டம் போல இருக்கும். ஏன்னா நீரை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள் என்னவென்று சொன்னால், நீர் நீங்க அப்படியே கலங்களாக வந்தாலும் கூட கொஞ்சம் தூரம் சென்றவுடன் உடனடியாக அதனுடைய மேல் பரப்பு நல்ல நீராகவும் கீழே அழுக்குகளாகவும் செல்லும். நீங்கள் தண்ணீர் கூட பிடித்து வைத்தீர்கள் சொன்னால் ஒரு கலங்களான நீர் கீழே அந்த அழுக்குகள் எல்லாம் சேர்ந்து விடும், மேலே அவர் சிறப்பான நீராக இருக்கும். நாம் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படித்தான் சில விஷயங்களை எந்த தண்ணீரை போல நாம் மாற வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நாம் உள்ளே வைத்துக்கொண்டு, சில கசடுகளை எல்லாம் நாம் உள்ளே வைத்துக்கொண்டு நல்லவைகளைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அதுபோல வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் அதை வாழ்க்கையில முடியவில்லையால் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கோபமே உங்களுக்கு வராதா? சரி, புத்தகங்களை படித்து வரத்தான் செய்கிறது, சில நேரங்களை வரத்தான் செய்கிறது, வராமல் இல்லை. ஆனால் அதை எப்படி அதை குறைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை பார்த்திருக்கிறோம். ஏன்னா அது பழகி இருக்கிறோம். ஒரு ஒரு சிறிய நேரம் நாம் இந்த கோபத்தை எப்படி குறைக்கிறது, இல்லை எப்படி அதிலிருந்து நாம் மீண்டு வருவது என்பதை நமக்கு தெரிகிறது. நீங்கள் கோபப்பட்டால் உங்களுடைய ரத்தம் இந்த இதயத்திலிருந்து தலைக்கு ஏறக்கூடாது. அப்படி கோபப்பட பழகுங்கள். இல்லை என்று சொன்னால் கோபப்படுவதை நிறுத்துங்கள், அது முட்டாள்தனம் என்று சொல்லி எனக்கு வாழ்க்கை படிப்பித்து கொடுத்திருக்கிறது. நீங்கள் கோபமாக பேசுவதும் அதனால் உறவுகளை இழக்கிறீர்கள். உங்கள் உணர்வுகளால் நீங்கள் உங்களுடைய ஒரு நிமிட கோபம் 30 நிமிட மகிழ்ச்சியை கெடுக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆகவே அதையெல்லாம் இந்த புத்தகங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. எனக்கு புத்தகங்கள் தான் வழிகாட்டி. எல்லாம் சொல்லுவார்கள், எல்லோரும் எடுத்து கொடுக்க போறப்ப நான் புத்தகங்களைத்தான் எடுத்து செல்வேன். நான் எங்கேயாவது போனா கூட புத்தகங்களை எடுத்து செல்வேன். அந்த காரிலும் என்னுடைய மோட்டார் சைக்கிளும் இந்த 2 சக்கர வாகனத்திலும் செல்வதை தவிர மற்ற இடங்களில் நான் எங்கேயாவது பயணித்தால் என்னுடைய ஏதாவது ஒரு புத்தகமோ ஏதோ ஒரு செய்தித்தாளோ அல்லது புத்தகமோ இல்லை ஏதோ ஒன்று என்னிடம் இருக்கும். இதெல்லாம் நான் படித்ததனால், இது என்னை செதுக்கியதனால் நான் வாழ்க்கையிலே நான் சில பேருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து கொண்டிருக்கிறேன். நம்மால் முடிந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய சிறுகதைகள் படிக்கிற போது சில சொல்லுவார்கள், நீங்கள் இது எப்படி உங்களால் எழுத முடிந்தது? நான் இந்த வந்தான் கண்டான் பேசினான் என்று சொல்லி ஒரு சிறுகதை எழுதினேன், ஒரு குறுநாவல். அது மங்கையர் மலையில் வந்தது, 1991 வந்தது. அதை நான் புகழ்ந்ததோட ஹரப்பா ஆராய்ச்சி பற்றி ஒரு மாணவர் ஆராய்ச்சி செய்வது பற்றி எழுதியிருப்பேன். இதெல்லாம் எப்படி நீங்க எழுதுனீங்க? நீ போயிருக்கீங்களா? போகல, எல்லாம் கற்பனை தான். இது படித்ததனால் அது கற்பனை. நாம் ஏற்கனவே அதை பற்றி முகஞ்சவரை பற்றி படித்திருக்கிறோம், ஹரப்பாவை பற்றி படித்திருக்கிறோம். அதனால் அதை பற்றி நாம் எழுத முடிந்தது. அது புலிக்கொடி ஆராய்ச்சியை பற்றி எழுத முடிந்தது. புலிக்கொடி என்றது எப்படி இங்கிருந்து சென்று இமயத்திலே புலிக்கொடி நட்டார்கள் என்று சொல்லி நான் கற்பனையை அது நட்டார்கள், அது எப்படி நாம் பார்க்கவில்லை, ஆனால் எப்படி அது எழுத முடிந்ததுன்னு சொன்னால் அதை பற்றிய ஒரு தரவுகளை நாம் சேகரிக்கிறோம். அது புத்தகங்கள் மூலம் தான் கிடைக்கிறது. புத்தகங்கள் மிக நல்ல வழிகாட்டிகளாக இருக்கின்றன. ஆனால் நாம் பெரும் முழுவதும் ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறோம், ஆனால் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் அது தார்மீக, அது நம்முடைய ஏதோ நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேணால் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், போய் பாருங்கள். உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சில வீடுகளிலே வெளியிலே அவருடைய மத சம்பந்தமான அவருடைய கடவுளை வைத்திருக்கிறார்கள். தெருவுக்கு தெரு கடவுள் கோயில்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் மனிதரை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் மனிதன் அதை மதிக்கவில்லை என்று அதுதான் அர்த்தம். அதே போல அனைத்து விதமான புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகங்கள் உங்களை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் புத்தகங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். அதை நீங்கள் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். இந்த வாசிப்பை நேசிப்போம் என்று இந்த குழுவிலே இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் நல்ல வாசிப்பாளர்கள் நான் நம்புகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கு இந்த புத்தகங்களை நீங்கள் வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாக்கிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும்
வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று இலக்கிய வெள்ளியில் நாம் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனையை செழுமைப்படுத்தினோம். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பட்டங்களை தமது வாழ்வியல் இதுவரை பெற்றுள்ளார் அன்பு சகோதரர் அவர்கள். முனைவராகவும் நிறைய முதுகலை கல்வி, இளங்கலையில் பல வகையான பாடத்திட்டங்களிலான கல்வி என்று தொடர்ந்து கற்றலை தமது வாழ்வியலில் ஒரு பெரும் பணியாகவே செய்து வரக்கூடியவர் அன்பு சகோதரர். இவை அனைத்தும் விருப்பம் சார்ந்த ஒன்றாகவே அவருள் இயங்கி கொண்டிருக்கின்றது. அவரது இலக்கிய செழுமை, அவருக்குள் நிறைய புத்தகங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்த வெகு சிறப்பான பார்வையை இன்று நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் பிறந்த தஞ்சைக்கு அருகில் உள்ள அம்மாப்பேட்டை கிராமத்திலிருந்து துவங்கி அவரது வாசிப்பு அனுபவம் தினமணியில் துவங்கி திருக்குறளை ஆசிரியர் படிக்க சொல்லியதிலிருந்து காந்தியடிகளின் சத்திய சோதனை புத்தகம் அந்த இணை நூலாக தமிழ் நூலோடு பள்ளியில் கொடுத்த அந்த காலகட்டங்களில் அதை வாசித்து நிறைய ஒரு சாதாரண மனிதனும் சாதிக்க இயலும் என்கின்ற ஒரு கனவினை அந்த புத்தகம் அவருக்குள் விதைப்பதையும், அது மட்டுமல்லாமல் இவரை போல் சிறப்பாக வாழ நம்மாலும் முடியுமா என்ற ஒரு தாக்கத்தை அவருக்குள் அந்த காந்தியடிகளின் நேர்மை, உண்மை போன்ற விடயங்கள் அவர் வாழ்வியலில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்பது வெகு சிறப்பான அனுபவமாக பகிர்ந்து கொண்டார். 10ஆம் வகுப்பில் 18 வயது நிரம்பியவர்களே நூலகத்தில் சென்று படிக்க இயலும் என்ற அந்த காலகட்டத்தில் பரிந்துரை வாயிலாக நூலகம் சென்று நிறைய படிக்க துவங்கியது, கவிதைகள் எழுத துவங்கிய காலமாக அந்த 10ஆம் வகுப்பு படித்த காலங்கள். அது மட்டுமல்லாமல் கம்யூனிச தோழர்களின் அறிமுகம், அதன் வாயிலாக நிறைய கம்யூனிச புத்தகங்கள் சார்ந்த ஒரு உலகத்தின் விசாலமான பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், லெனின் சார்ந்த நிறைய அறிஞர்கள் சார்ந்த தேடல்கள், கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய மூலதனம் புத்தகம், கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய அந்த தீராத வாசிப்பு அனுபவம் இன்று அவரை ஒரு மிக சிறந்த நூலை உலக அளவில் படைப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததை பார்த்து பிரமித்த தருணங்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த காலத்தில் தாம் படித்த அந்த பாபநாசம் பள்ளி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நூலகத்தில் தமிழ் ஆசிரியர்கள் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்களை தேடி வாசிப்பது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வாசித்தது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் புத்தகங்கள் தான் இந்த அளவிற்கு செதுக்கியுள்ளது என்கின்ற பார்வை, சட்டம் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை காந்தியடிகளும் அம்பேத்கர் அவர்களும் வாழ்வியல் முன்னுதாரணமாக இருந்த தருணங்கள், அதன் வாயிலாக அவர் சட்டக்கல்வி பயின்றது, 5 நாட்டு சட்டங்களை ஒருங்கிணைத்து அதை ஒரு சட்டமாக சிறந்த ஒரு இன்றளவும் போட்டக்கூடிய ஒரு சட்டமாக வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு அற்புதமான பணி, ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் எளியோர் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கங்கள், அது மட்டுமல்லாமல் ஆனந்த விகடன், குமுதம், சாவி, இதயம் பேசுகின்றது என்று நிறைய சிறுகதைகள் வாசிக்கும் பழக்கம் அந்த காலத்திலிருந்து ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் எளிமையாக வாழ்வை எதிர்கொள்வதற்கான ஒரு வாழ்வியல் வழிமுறைகள், இயல்பான ஒரு வாழ்க்கை என்றளவும் தரும். பாலகுமாரன் அவர்களோடு ஒரு முறை திருவையாறில் பயணித்த பொழுது ரசிகர்கள் புடைசூழ பாலகுமாரனை சூழ்ந்து கொண்ட தருணம். அப்பொழுது அந்த ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இல்லாத ஒரு பரபரப்பான வாழ்வியல் சூழலில் வாழக்கூடிய தருணங்கள் போன்ற இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். ராகுல்ஜி அவர்களுடைய வால்காடு கங்கை, பரிணாம வளர்ச்சி, ஐரோப்பிய தத்துவவியல், இஸ்லாமிய தத்துவவியல், பௌத்த மத தத்துவவியல் என்று அவருடைய எழுத்துக்கள் இவரது வாழ்வியல் பிரமிப்பை இன்னும் இந்த அளவிற்கு ஒரு ஆழமான சிந்தனைகளோடு நிறைய தத்துவார்த்தங்கள் ஆன்மீகம் சார்ந்து எழுத இயலுமா என்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திய எழுத்தாளர் என்று குறிப்பிட்டிருந்தார். தன் மகனுக்கு லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய எழுத்துக்கள் பிடித்து தனது மகனுக்கும் லியோ என்ற ஒரு பெயரை வைத்ததை குறித்த ஒரு இனிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். இன்னும் நிறைய பெரியார் புத்தகங்கள், கண்ணதாசன் புத்தகங்கள், ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய உலக சரித்திரம்,
ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய உலக ஞானத்தை பற்றி பிரமிக்க வைத்த அந்த நிகழ்வுகள். அந்த காலத்தில் நிறைய நிறைய தலைவர்கள் மக்களையும் தங்களையும் தற்காத்து கொள்ள சட்ட படித்த காலகட்டங்கள். ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர், காந்தியடிகள் என்று ஒவ்வொருவரும் சட்டத்தில் தேர்ந்தவர்களாக விளங்கியது. இன்னும் நிறைய தலைவர்கள் சட்டம் பயின்றது குறித்தும் பகிர்ந்து கொண்டார். கிளை நூலகத்தில் தாம் படித்த காலகட்டங்களில் மிக சிறந்த சுய முன்னேற்ற எழுத்தாளராக தமது பார்வைக்குப்பட்ட அப்துல் ரஹீம் அவர்கள், நீதிபதியாக இருந்த முமு இஸ்மாயில் அவர்கள் கம்ப ராமாயணத்தில் புலமை பெற்றவராக திகழ்ந்த ஒரு காலகட்டங்கள். வி.சி. கணேசன் அவர்களின் உங்களால் முடியும் என்ற புத்தகம், எம்.எஸ். உதயமூர்த்தியின் எண்ணம் என்று நிறைய நிறைய புத்தகங்கள் அவரது வாழ்வியலில் ஏற்படுத்திய தாக்கங்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் அவ்வாறாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்று அவ்வாறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தருணங்கள். நிறைய நிறைய எழுதிய தருணங்கள். அதில் 10 மக்களுக்கு எழுதிய சிறுகதைகள் நிறைய முறை திரும்பி வந்த தருணங்கள் என்று அவரது வாழ்வியலில் நிறைய நிறைய ஷேக்ஸ்பியர், மூவாவின் புத்தகங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள், ஏகாந்தன், புதுமை பித்தன், தீஜா அவர்களுடைய சிறுகதைகள் என்று நிறைய நிறைய, தமிழ்வாணன் அவர்களுடைய கட்டுரை, இன்று இருக்கக்கூடிய சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை யாழ்ப்பாண நூலகத்தின் பிரமிப்பை இன்றளவுக்கும் தண்டு கொண்டிருக்கின்றது. மிக சிறந்த நூலமாக விளங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் கன்னிமாரா நூலகம், தேவநாய பாவனர் நூலகம் என்று நிறைய நிறைய நூலகங்கள் சார்ந்தும் பகிர்ந்து கொண்டால். அது மட்டுமல்லாமல் பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய வாழ்வியல் வரலாறு குறித்த புத்தகம், ஸ்டீஃபன் கார்வே அவர்களுடைய புத்தகம், அப்துல் கலாம் அவர்களுடைய அக்னி சிறகுகள், எனது பயணம் புத்தகங்கள், விவேகானந்தர் பற்றியது மற்றும் பாரதியார் கவிதைகள், ஜாய்ஸ் மேயர் அவர்களுடைய புத்தகம், வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை சார்ந்த புத்தகங்கள், ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய புத்தகம், வைரமுத்து அவர்களுடைய இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, தண்ணீர் தேசம் ஆகிய கவிதைகள் சார்ந்த ஒரு பகிர்வு, அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பகிர்வு சார்ந்த கோ பெரியண்ணன் அவர்களுடைய புத்தகங்கள் சார்ந்த பார்வை, கோசி வீரமணி அவர்களுடைய புத்தகம் சார்ந்த பகிர்தல், குரான், பகவத்கீதை, இன்னும் இன்னும் நிறைய நிறைய புத்தகங்கள் சார்ந்த பகிர்தலை இன்று நம்முடன் பகிர்ந்து கொண்டார். எந்த அளவிற்கு புத்தகங்கள் அவரது வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதற்கான ஒரு அற்புதமான உதாரணமாக தமது வாழ்வியல் பயணத்தை என்றென்றும் நிறைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் தெளிந்த நீரோடையாக தமது வாழ்வியல் பயணத்தை மேற்கொண்டு வருவது மிக சிறந்த ஒரு பார்வையாக இருக்கின்றது. இன்றளவு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையாளராகவும் சமூகத்திற்கு ஏதேனும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அதிகாலை வணக்க பதிவுகளை தொடர்ந்து 8 ஆண்டுகள் நிறைவேற்றி 9ஆம் ஆண்டில் தொடர் முயற்சியாக அன்றாடம் 365 நாட்களும் செயல்பட்டு வருகின்றார். 20 ஆண்டுகளாக இடைவிடாமல் யோகா பயிற்சியினை தமது வாழ்வியல் பயணமாக தொடர்ந்து வருகின்றார். இவ்வாறாக ஒரு விடாப்பிடியான முயற்சிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவரின் வாழ்வியலில் பின்னணியில் எந்த அளவிற்கு புத்தகங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, வாசிப்பு எந்த அளவிற்கு அவரை உயிர்ப்புடன் வைத்துள்ளது, வாசிப்பு அவரது சுவாசிப்பாக எவ்வாறு மாறி போனது குறித்து மிக அற்புதமாக நம்மிடையே சிறப்புரை வாயிலாக பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் ஒரு முறை பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். நிறைய நிறைய குறிப்பிட்டார். ஒரு சிலவை மட்டுமே குறிப்புகளில் இப்பொழுது தொகுப்புரையில் கொடுக்க நேர்ந்தது. இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள மீண்டும் ஒரு முறை அவரது வாசிப்பு அனுபவம் சார்ந்த மறு ஒளிபரப்பில் கேட்டு நமது வாழ்வியலின் தேடல்களில் புத்தகங்கள் வாயிலான தேடல்களை துவக்குவோம். இந்த வார இறுதியில் ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கான முன்னெடுப்பை எடுப்போம் என்று கூறி இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கவிஞர் கர்டோசா அவர்களுக்கு நன்றி. அவருடைய வாசிப்பு அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள், நூலகங்களாக இருக்கட்டும், புத்தகங்கள், எழுத்தாளர்கள், அவர்களோட பாலகுமாரன் அவர்களோட அனுபவம், இப்படி பல அனுபவங்களையும் நம்மோட இன்னைக்கு பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்து இருக்கும் கவிஞர் கர்டோசா ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றி ஐயா. ஐயா அவங்க அருமையாக புத்தக பதிவுகளை தெள்ள தெளிவாக நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க முதல்ல காந்தியடிகள் புத்தகத்தை படித்து தான் பிறகு நிறைய புக்கு படித்து அதனை உள்வாங்கி நமக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, விதைச்சிட்ருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை எடுத்து நாமளும் பயனடையணும் அப்படின்ற அந்த அன்பும் கருணையும் தான் அவங்களுக்குள்ள ஊற்றெடுத்து அன்பு செலுத்துவது, கருணை கொடுப்பது, அது ரெண்டும் சேர்ந்த ஐயாக்கிட்ட நிறைய இருக்குது, நிறைய நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை எடுத்து நம்ம பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நிறைய கருத்து, எவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்க இந்த வயசில். நிறைய படித்து சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் படிக்க முடியலன்னாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதை தொடரணும். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஜெயிலேருந்து ஒரு பொண்ணுக்கு வாழ்த்து அனுப்பும் பொழுது அந்த மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும்னு தான் சொல்லுவேன். அந்த நல்ல நாளையில் அவர் சந்தோஷமாக அடைஞ்சிருக்கணும். அப்படிலாம் அந்த காலத்தில் சரியில்லை. எவ்வளோ பேர் நாட்டுக்காக சிறைக்கு போய் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து கிடைச்ச இந்த நாட்டுக்கு கிடைச்ச சுதந்திரம்தான். இப்போ நம்ம சுதந்திரமாக வாழறோமான்னா கேள்விக்குறியாகவும் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு நம்ம நம்மளால் முடிஞ்சதை ஒரு 4 உதவி நாட்டுக்கு செய்யணும், படித்ததை விலைக்கு எல்லாருக்கும் புரியும்படியாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சரித்திரம் படைப்போம் தளத்தில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை தெள்ள தெளிவாக ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவங்க அந்த புக்கோடைய பேரும் அதை எழுதுனவங்க பேரும் ரொம்ப மிக அருமையாக சொன்னாங்க. அது சொல்லும் பொழுது இந்த புக்கு இவர் எழுதியிருக்காரு, நம்ம வாங்கி படிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதெல்லாம் பாருங்க, அப்படியே அவங்கவுங்களும் உணர்ந்து ஒவ்வொரு விதத்துல நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த சரித்திரம் படிப்போம் தளம் நமக்கு கிடைச்சதுக்கு
ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். அதில் பயணிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நம்மளால முடிஞ்ச அளவு உதவி செய்யணும், கொடுக்கணும். அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் பெரும்பாலும் இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம வாங்குறோன்னா நம்ம அதை வாங்கி விதைச்சிட்டு இருக்கணும், நம்மளும் கொடுக்கணும். அந்த எண்ணம் நமக்கும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த சரித்திரம் படிப்போம் தளத்துக்கு மீண்டும் ஒரு நன்றி ஐயா. இவ்வளோ காலையில் இவ்வளோ நல்ல புகழ்பெற்ற அறிஞர்கள் வந்து பேசும் பொழுது அப்படியே அதை உள்வாங்கும் பொழுது அன்றைக்கி முழு நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் நிறைய அனுபவிச்சிட்ருக்கேன். அப்புறம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்தெல்லாம் எடுத்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அதே இதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் வருமானம் தெரியல, அந்த மாதிரி வந்ததுன்னா நல்லது. இந்த மகரிஷி அவங்கள பற்றி அவங்க எழுதின புக்கை படிக்க சொல்லி சொன்னாங்க. அதில் நான் ஒரு கருத்து எடுத்து சொல்கிறேன். மகரிஷி அவங்க வந்து 42வது வயசில் தான் இந்த வள்ளலாருடைய அந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் படுத்து தூங்கும் பொழுது தெருவில் திண்ணை, அந்த காலத்துலாம் திண்ணை வச்சு கட்டுவாங்க. இப்போ டீ கடை பெஞ்சு மாதிரி அங்கே திண்ணை வச்சு கட்டினா அங்கே 4 பேர் வந்து மக்கள் பேசுவாங்க, கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த திண்ணையில் படுத்து உறங்கியிருக்காங்க. அன்னைக்கு முழு பௌர்ணமி தினம் சுமார் ஒரு 12:30 மணிக்கு நல்ல நிலவு ஒளி. அந்த திண்ணை இவர் படுத்துருக்கும் பொழுது கால் பாகம் காலியாக இருக்குமா. அப்போ இவர் திரும்பி கண் விழித்து பார்க்கும் பொழுது வலது பக்கத்தில் 2 அடி தொலைவில் அருள் ஜோதி வள்ளலார் சுத்த வெள்ளை ஆடையில் தலையை அதே வெள்ளை துணியால் மூடிய நிலையில் அமர்ந்திருந்தாராம். அவரு மகரிஷி அவங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு படபடப்பு ஏற்பட்டதான். அவருக்கு வணக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ன நோக்கத்தில் எழுந்த அவர் அவருடைய அடியை நாடி இவங்க நடந்து போயிட்டு வணங்கினாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்க போகிறேன்ப்பா, இதை இப்போது யாரிடமும் சொல்லாதே என்று கூறிய வார்த்தைகளை தெளிவாக கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருவமும் பார்த்தேன், அருள் பாலித்தவரையும் கண்டேன். உடனே காட்சி மறைந்து விட்டது. உடம்பெல்லாம் புல்லரித்தது. மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. என் மனைவியை எழுப்பி கூறிவிடலாம் என்று நினச்சா அவர் வந்து உடனே யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போனது ஞாபகம் வந்ததும் அவர் சொல்லலையாமா. அந்த பூரிப்போடு உட்காந்து தவம் பண்ணாங்களாமா. தவம் பண்ண தவமும் வரலையா, அந்த தவத்தில் வள்ளலார் தான் வந்தாராம். இப்படி ஒரு புக்கில் நான் படித்தேன், அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். அதன் பிறகு தான் மகரிஷி நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த அவர் வள்ளலார் அவங்க செய்ய முடியாத போன விட்டு சென்றதை வந்து மகரிஷி மூலியமாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு கருவியை தான் நான் வந்து செஞ்சிட்ருப்பேன். நான் கூட வாழ்த்தும் பொழுது நானும் ஒரு கருவி தான். அதே மாதிரி மகரிஷி அவங்களும் ஒரு கருவியாக நான் இருந்து இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க கடோச ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வள்ளலார் பத்தி நீங்க சொன்ன அந்த ஒரு புதுசா இருந்தது கேட்கறதுக்கு, அந்த அனுபவங்கள் எல்லாமே. மிக்க நன்றிங்கம்மா உங்களுடைய பகிர்வுக்கு. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கவிஞர் ராஜ்குமார் என்கிற கடோசா அவர்கள் புக்ஸு படிக்கிறத பற்றி
நிறைய கருத்துக்கள், நிறைய எழுத்தாளர்களை பற்றி, சாதனையாளர்களை பற்றி, நிறைய புக்கு எழுதுங்களை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஸோ தஞ்சாவூரில் பிறந்து இந்த அம்மாப்பேட்டை கிராமத்தில் வளர்ந்து ஸோ காந்தியினுடைய லைஃப்பை தான் முதல்ல வாழ்க்கையை படித்து தான் தவறுகளை கலைந்து நேர்மையாக எப்படி வாழ்றது, அந்த கம்யூனிஸ்ட் நண்பர்கள் மூலமா வந்து கம்யூனிஸ்டுடைய அந்த லெனின், கார்ல் மார்க்ஸ் அவர்களின் புக்கு கேபிட்டல் மூலதனம் பற்றி புக்கை படித்து நிறைய கருத்துக்களை தெரிஞ்சிருக்கிறார். உலகம் எப்படி இருக்கிறது, 13 வயசுலயே லைப்ரரிக்கு போனது, ஸோ இங்கிலாந்து ஏஞ்சல்ஸ் மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, ஸோ டாக்டர் அம்பேத்கர் பற்றி அவர் எழுதின புக்குகள் லண்டனில் படித்து அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினது, ஸோ ஆபிரகாம் லிங்கனை பற்றி, காந்தியை பற்றி நிறைய ஆனந்தம், விவரம், குமுதம், சாவி, இதயம் பேசுகிறது, வார மாத இதழ்களை பற்றி படித்தது. ஸோ நம்ம 5 வயசுல குழந்தையா இருக்கிறப்ப அந்த 60,000 நெகட்டிவ் தாட்ஸ் கிட்டத்தட்ட வருகிறது, அதை எப்படி களையிறது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த ராகுல்ஜி பற்றி நிறைய புக்ஸு, சிந்து முதல் கங்கை நதி வரை, அப்புறம் ஐரோப்பிய தத்துவங்கள், இஸ்லாமிய தத்துவங்கள், கௌதம தத்துவங்கள், ரஷ்ய லியோ டால்ஸ்டாய் கதைகளை பற்றி, விளாடிமிர் மகள் புக்ஸு, ஸோ மிக்கைல் புக்ஸை பற்றி நிறைய, அப்புறம் பெரியார் நீ வரும் உலகம், அப்புறம் பெரியார் பெண்களை பற்றி எழுதின புத்தகங்கள், அர்த்தமுள்ள இந்து மதம் பற்றி கண்ணதாசனுடைய புக்கு. ஸோ நேரு வந்து அந்த ஜெயிலில் இருந்தப்போ காந்திஜி அம்மையாருக்கு மகளுக்கு எழுதின புக்குங்க பற்றிலாம் நிறைய புக்ஸுங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அப்துல் ரஹீம் சுயமுன்னேற்றது, நீதிபதி இஸ்மாயில், PC கணேசன் அவர்கள், MS விஜயமூர்த்தி எண்ணங்களை பற்றி அந்த சின்ன புக்குனாலும் PC கணேசன் உங்களால் முடியும் புக்கு. ஸோ இஸ்மாயில் அவர்கள் கம்பராமாயணத்தை எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார், அதை பற்றி நல்ல ஆளுமையாக சொன்னார். திருவள்ளுவர் இன்பத்து பாடலை பற்றி ஷேக்ஸ்பியர் புக்கு, வரதராஜ, ஜெயகாந்தன், புதுமை பித்தன், வேணா தமிழ்வாணன், ஸோ அந்த ஒரு பக்க கட்டுரைகள், ஈசா பள்ளியில் படித்த அனுபவங்கள், பாலகுமாரனுடைய பழகிய அனுபவங்கள், ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த பழைய புக்ஸ் தனி செக்ஷனாக இருக்கிற அவருடைய யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, அதை எப்படி பர்மிஷன் வாங்கிங்க, அது அப்படியே தூளாக ஆகிடும் புக்கு தொட்டாவே, அந்த மாதிரி புக்குங்களை படித்த அனுபவங்கள். ஸோ பரமஹம்ச யோகானந்தரை பற்றி, அந்த 7 நல்ல பழக்கங்களை பற்றி அந்த 500 பேஜ் புக்ஸை பற்றியும் சொன்னார். 2 கோடி புக்ஸை பப்ளிஷ் பண்ணது இது பற்றியும், காப்மேயரை பற்றி, அந்த அப்துல் கலாம், அக்னீஸ்வரர்கள் புக்கை பற்றி, இந்த ராபர்ட் 48 விதிகளை பற்றி புக்கை பற்றியும், ஸ்ரீதரன் புக்கை பற்றியும், விவேகானந்தரனுடைய எழுதிய அந்த 640 பக்கங்கள் சகோதர சகோதரிகளை அந்த புக்ஸை பற்றியும், பாரதிதாசன், ஜாய்ஸ் மேயர் பற்றி, காந்திஜி எழுதிய சத்திய சோதனை, தத்துவஞானி, அந்த வேதாத்ரி மகரிஷியை பற்றி புக்ஸ் நிறைய பற்றி சொன்னாங்க. விஜயாமாவும் அந்த வேதாத்திரியை பற்றி அவருடைய குறிப்புகளும் சொன்னாங்க. திரு ஜக்கி பாசுதேவ் வைரமுத்துவை பற்றி இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அதை பற்றியும் சொன்னார். அந்த ஜக்கி பாசுதேவ் எழுதிய ஞான பிரமாண்டம், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கட்டாதே திறந்திருக்கிறது, அந்த புக்கை பற்றியும் நிறைய சொன்னார். பெரியம்மான் எழுதிய அந்த பெரிய மாணவர்களுக்காக எழுதின புக்கு, இந்த கோசி வீரமணி எழுதின பற்றி பல எழுத்தாளர்கள் மேற்கோள் காட்டி, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கோவத்தை பற்றி மற்ற எழுத்தாளர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் அந்த உறவுகளை நாவல்களில் படிச்ச அனுபவங்கள், ஆத்திச்சூடியிலே எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த ராகுல்ஜியின் தத்துவ நெறிகள், வாழ்க்கை நெறிகளை பற்றி எழுதின 108 திவ்ய தேசங்களை பற்றி, கோயில்களை, ஆன்மீக கோயில்களை பற்றி புக்குகள், அந்த ஆலங்குடி, தாராசுரம், சுவாமிமலை, ருசிக்கணும் புக்குங்களை வந்து ருசிச்சு பழகணுன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் இந்த காந்தியடிகள் 4 வருஷம் அந்த சபரி ஆசிரமத்தில் வாழ்ந்த பிறகுதான் அவர் விடுதலைக்கு போராடினார். ஸோ கோபத்தை பற்றி குறித்து மீண்டு எப்படி வர்றது, 1 நிமிஷம் கோபம் 30 நிமிடம் மகிழ்ச்சியை கெடுக்கிறது,
இந்த ரத்தம் தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கணும். ஸோ வந்தான் வென்றான் சென்றான் அவர் புக்கு தொடர் மகையல் மலரில் எழுதின விஷயங்கள். அப்புறம் பல பட்டங்களை பெற்றது, 15 பட்டங்களுக்கு மேல் பெற்று கல்வி கற்றலில் இன்னும் படிச்சுனே இருக்குது. ஸ்டீபன் கார்வியை பற்றி சமூக சிந்தனையுடன் இன்று வரை செயலாற்றி கொண்டிருப்பது பல அரிய கருத்துக்களை கூறி புக்குகளை படிப்பதனால் ஏற்படும் பயன்களை பற்றியும் அறிவு முதிர்ச்சி அடையும் என்பதையும் பல அரிய கருத்துக்களை கூறி நாமும் படிக்க வேண்டும் என்று உந்துதல் ஏற்படுத்தி சென்றுள்ள திரு கர்டோசா அவர்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி சார். மிக்க நன்றிங்க அன்பு சார். கவிஞர் அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே மீண்டும் ஒரு முறை தொகுப்புரையா கேட்டது மாதிரி அனைத்து விஷயங்களையுமே பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே வாசிப்பை நேசிப்போம் சுவாசிப்போம் என்று உரை நிகழ்த்திய அன்பிற்கினிய ஐயா கவிஞர் கர்டோசா என்று அறியப்பட்ட MK ராஜ்குமார் ஐயா அவர்களுடைய உரை கல்வியின் மகத்துவம் மற்றும் வாசிப்பினால் ஏற்படும் நன்மைகள் பற்றி, நம்முடைய உலகத் தலைவர்கள் பற்றியும், நம்முடைய இந்திய நாட்டில் இந்த வாசிப்பை நேசித்தவர்கள் நமக்காக செய்த தியாகங்களை பற்றியும் மிகவும் அற்புதமாக நம்முடைய எடுத்துரைத்தார். குறிப்பாக நம் இந்திய நாட்டில் இந்த கல்வியின் மூலம் இந்த சமூகத்தை புரட்சி பாதைக்கு அழைத்து சென்ற கல்வி ஒன்றே உம்மை உயர்த்தும் ஆயுதம் என்று புரட்சி முழக்கமிட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றியும், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதிய ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றியும், காந்தியடிகள் எவ்வாறு நமக்கு நம்ம இந்திய நாட்டிற்காக பல தியாகங்களை செய்து சுதந்திரம் பெற்று தந்த அந்த பெரிய மகாத்மாவினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றியும், இதே போன்று அயல் நாட்டில் புரட்சி செய்த காரல் மார்க்ஸ் தன்னுடைய எழுத்தின் மூலம் இந்த உலகத்தை எளிய மனிதர்களுக்கான வாழ்க்கையை பற்றி மிகவும் உலகத்தில் அறிந்து கொள்ள வகையிலே பெரிய மாற்றத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸ், கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடிய ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற உலக தலைவர்களை பற்றியும், நமது தமிழ்நாட்டில் புரட்சி செய்த எளிய மனிதர்களுக்காக புரட்சி செய்த தந்தை பெரியார் போன்ற புரட்சியாளர்களை பற்றியும் நம்மிடையே அற்புதமாக எடுத்துரைத்தார். அதே போன்று நமது இப்பொழுது நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்களை பற்றிய அரிய பல கருத்துக்களையும் நம்மிடையே எடுத்துரைத்தார். விஜயா அம்மா இந்த வேதாத்ரி மகரிஷி எப்படி அவர் அந்த ஆன்மீக சிந்தனையில் நமக்கு எடுத்துரைத்தார். வள்ளலாருடைய அந்த நிகழ்வின் மூலமாக எப்படி நமக்கு இந்த ஆன்மீக கருத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எடுத்துரைத்தார் என்பதை பற்றி கூறினார்கள். அந்த வேதாத்ரி ஐயா வாழ்ந்த பகுதியிலே நாமும் வசிக்கிறோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி அரிய பல கருத்துக்களை நம்மிடையே எடுத்துரைத்த ஐயா கவிஞர் கர்டோசா என்று அழைக்கப்படும் MK ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு பக்கத்தில் நம்ம ஐயா ஆரோக்கிய பிரிட்டா அவருடைய கல்வியை பற்றி, புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவரை பத்தி படிக்கும் போது அவர் பக்கத்துல நிறைய பட்டங்கள் இருக்கும். ஆனா இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா ராஜ்குமார் ஐயா பக்கத்துல இவ்வளவு பட்டங்கள் வச்சிருக்கிறார் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் கற்ற கல்வி, அதாவது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போன்ற உங்கள் கல்வி மூலம் இன்னும் பல அரிய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு நீங்கள் வழங்கி வாழ வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. எல்லாரும் பேசினதையும் சுருக்கமாக நீங்கள் நினைவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம்.
உங்கள் குரல் கேட்கல. ஒரு முறை வெளிய போயிட்டு வாங்க. இல்ல இயர்ஃபோன் போட்டிருந்தீங்கனாலும் எடுத்துட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க சார். அருள் சேவியர் சார், நீங்க பேசுறது கேட்கல. ஒரு முறை வெளிய போயிட்டு உள்ள வாங்க. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா ராஜ்குமார் ஐயா இன்னைக்கு நிறைய தகவல் கொடுத்தாங்க. உங்களுடைய ஆளுமைகள், தலைமை பண்புக்கெல்லாம் எப்படி வந்தாங்க, அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றியும் சொன்னாங்க. அவங்களுடைய எழுத்து எந்த அளவுக்கு அவங்களுடைய படிப்பு எந்த அளவுக்கு அவங்கள முன்னேற்ற சென்றது அப்படின்றதும் ஐயா மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சரவணன். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேச முடியுமா? நீங்க பேசுறது கேட்கல. இணைய சவால் நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் ஒரு முறை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவும் கிளப் ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கேட்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நாம் இப்ப கவிஞர் கர்டோசா அவர்களின் ஏற்புரை நிகழ்வுக்கு செல்லலாம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். வீட்டுல இருக்கையா இருக்கு. வீட்டுல மிக்ஸி ஓடுறதே கேள்விப்பட்டு ஓடுற மாதிரியே இருக்கு. எங்க அம்மா எங்க மேடம் என்ன இணையர் துணையர் என்னுடைய ஒய்ஃப் ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க காலையில எழுந்திரிச்சோன்னு. அதுக்கு உங்களுக்கு நன்றி. அதனால இங்க வந்துட்டேன். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வு நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், நானும் ஒரு இலக்கிய தளத்தில் இருக்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற இலக்கிய தளத்திலே இடை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். ஆனால் எங்களுடைய தளம் வேறு. ஆனால் அதுவும் இலக்கிய தளம் தான். ஆனால் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி பெற்றவர்களாகவும் எல்லாவற்றையும் உள்வாங்குகிற அல்லது அதை தெளிவாக அந்த படம் பிடிக்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களை நான் ரொம்ப பாராட்டுகிறேன், அல்லது நான் உங்களோடு கரம் கோர்த்துக் கொள்கிறேன். என்னன்னு சொன்னா, நான் பேசிய கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உங்களோடு நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அந்த தொடக்கத்திலிருந்து நான் இறுதி வரை சொன்ன அவ்வளத்தையும் அப்படியே தொகுத்து வழங்கினாங்க. அது மாதிரி நம்முடைய ராமச்சந்திர ஐயா சொன்னாங்க, அன்பு ஐயா சொன்னாங்க, நம்ம விஜயம்மாவும் கற்பகம்மாவும் அதனுடைய கருத்துக்களை ஒட்டி அவர்கள் சுருக்கமாகவே சொன்னார்கள். இது என்னன்னாக்க, அறிவு சார்ந்த ஒரு சபை அல்லது ஒரு அறிவோ முதிர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிற ஒரு சபையில் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, யாரும் பேசிக்கொள்ளாமலே ஒருவருக்கு ஒருவர் மனதால் பேசிக்கொள்கிற அளவிற்கு உறவுகள் அங்கு வளர்க்கப்படும். இது அவங்களுக்கு சைக்காலஜி சொல்லுவாங்க இல்லையா, சைக்காலஜியில சொல்லுவாங்க என்னன்னா, நீங்கள் எதிரில் இருக்கிற ஒரு மனிதரை இங்கிருந்தே நீங்கள் கட்டுப்படுத்துவது முடியுமா என்று சொன்னால், அதான் ஹிப்னாட்டிசமும் அப்படி சொல்லுவாங்க. அவரை உங்களை செயல்பட வைப்பது. இந்த குழுவை நான் பார்த்த வரையில் எல்லோருமே நீங்க தனித்தனி திறமைகள் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதனாலதான் உங்களால் இத்தனை காலம் இந்த 483 கூட்டங்களை நீங்கள் சிறப்பாக நடத்த முடிந்திருக்கிறது. நான் முன்னாடி என்னுடைய
ஒரு மாதத்துக்கு முன்னால் பேசிய போது ஐயா அவர்கள்ட்ட நாம் 2 நாட்கள் பிறகு ஏதோ பேசும்போது சொன்னேன், நான் வந்து இயற்கை உணவுகளை பற்றி நான் பேசுகிறேன், ஒரு நாள் எனக்கு நேரம் கொடுங்கள் என்று சொன்னேன். அது நானால் சில நாட்களுக்கு முன்னால சொல்லி நீங்கள் இந்த உங்கள் தாக்கம் ஏற்படுத்திய புத்தகங்களை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் என்னவென்று சொன்னால், எங்கெங்கெல்லாம் நல்ல கருத்துக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சேகரித்து அதை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும், அதை பதிவாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். என்னன்னா, நான் உளப்பூர்வமாக உங்களை வாழ்த்துகிறேன். நான் வந்து என்னோட சின்னவங்க கூட இங்க இருப்பீங்க. எனக்கு இன்றைய 59 வயது முடிந்து விட்டது. 60இல் நடைபெறுகிறேன். இருந்தாலும் என்னை விட நீங்கள் இளைஞர்கள் இருப்பீர்கள். என்ன பிரிட்டோ ஐயாலாம் என்னை விட இளைஞராக தான் இருக்க வேண்டும், இருப்பார். இன்னும் சிலர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னை விட மூத்தவர்களும் ராமச்சந்திரன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் என்னை விட மூத்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு புத்தகம். அது பல புத்தகங்கள் கூட நீங்கள் உங்களுக்கு அது நல்ல பக்கங்களும் இருக்கும், அது கொஞ்சம் நல்ல நன்மை இல்லாத பக்கங்களும் இருக்கும், சில வாழ்க்கை இருக்கும். ஆனால் அந்த நன்மையில்லா பக்கங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல பக்கங்களை யாரெல்லாம் கைக்கொள்கிறார்கள் அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே முன்னே சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சிலரை எல்லாம் உதாரணத்துக்கு நாம் எடுக்கவே கூடாது. சார் இவங்க தீயவர்களா இருக்கிறார்கள், எப்படி இவர் சிறப்பாக இருக்கிறார்கள் என்ற இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அது சரியான வாழ்க்கையாக இருக்காது, அல்லது அது முடிவும் சிறப்பாக இருக்காது. இது உங்களுக்கு தெரியும். நான் யாரை குறிப்பிட என்று உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத அரசியல்வாதிகள்லாம் அரசியல் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடார்களே என்றெல்லாம் சிலர் ஆதகப்படுவது உண்டு. நீங்கள் சாதாரணமாக MS உதயமூர்த்தி அவர்களை ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் அமெரிக்கா சென்று ஒரு தொழில் தொடங்கி நிறைய டாக்ஸ், அதாவது வருமான வரி கட்டுகிற ஒரு மனிதராக மாறினார் என்று சொல்வார். அதன் பிறகு அவர் இங்கு இந்தியா வந்தார். இங்கு வந்து சில இயக்கங்களை ஆரம்பித்தார். அதன் பிறகு அது அவருக்கு கைகூடவில்லை. ஏனென்றால் இங்கு ஜெயகாந்தன் அவர்கள் என்றால் எலெக்ஷன் தேர்தல் என்றால் அவருக்கு சொற்பமான வாக்குகளே கிடைத்து அவர் தோல்வி அடைவார் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த அரசியல் வேறு, எழுத்து வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் எழுத்து பணியிலும் அரசியல் பணியிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்றால் அதெல்லாம் ஒரு சிலருக்குத்தான் முடியும், எல்லோரும் அதை செய்ய முடியாது. அதுபோல நான் அவரை கேட்டேன், எப்படி ஐயான்னு சொன்னால், நான் சொல்வதைத்தான் செய்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் சொல்லுகிறேன் என்று சொன்னார் உதயமூர்த்தி அவர்கள். MS உதயமூர்த்தி மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர்கள். அதே போல நான் என்னுடைய குழந்தைகள் சென்னையில சென்ட் பீட்ஸ்ல படிக்கிற போது திரு அப்துல் கலாம் அவர்களை அழைத்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல மாணவரோடு பேச வைத்தோம். பேசிய பிறகு ஒரு சில நிமிடங்கள் அவரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்த போது ஒரு குழந்தைத்தனம் இந்த குரலே வந்து ஒரு இலகுவான குரலாக, குழந்தையான குரலாக அவர் குரல் இருப்பதையும், அவர் கொஞ்சம் கூட அந்த அந்த படோடோபம் இல்லாமல், நான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர், ஒரு பெரிய அணு விஞ்ஞானி என்ற ஒரு இது இல்லாம மிக எளிமையான மனிதராக எங்களோடு கைகுலுக்கி எங்களோடு இருந்து ஒரு சில நிமிடங்களை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது குழந்தைகள், ஏன்னா நீங்கள் குழந்தையாக மாறினால் உங்களுடைய இது வந்து வாழ்க்கையே, நீங்கள் 20, 60 வயது 70 வயதுல உள்ளவங்க குழந்தைகளாக மாறிட்டீங்கன்னாக்க வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க எப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், எனக்கு நேரம் அதிகமா எடுத்துக்கொள்ள வேணாம்னு நினைக்கிறேன். இதுல நீங்கள் ஒரு பேருந்து நிலையம் அல்லது நீங்க புகைவண்டி நிலையம் சரிங்க, தொடர் வண்டி நிலையம் சரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறோம், அங்க போய் நீ உட்காருவீங்க. ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு இல்ல 2 மணி நேரம் லேட்டுன்னு ட்ரெயின் சொன்னாக்க, தொடர்வண்டி தாமதம் என்று சொன்னால் நாம் எல்லாம் கவலையிலே ஆழ்ந்து விடுவோம். ஆனால் அங்க இருக்கிற சிறிய குழந்தைகளை இனிமே நீங்க அதை கண்காணிச்சு பாருங்க. சிறிய குழந்தைகளை பாத்தீங்கன்னா, இங்க ஒரு குழந்தை இருக்கும், ஒரு 10 அடி தள்ளி அங்க ஒரு குழந்தை இருக்கும், அங்க ஒரு குழந்தை இருக்கும். இந்த குழந்தை எப்படியே சேர்ந்து அதுங்க விளையாட ஆரம்பிச்சிடும். நாமெல்லாம் கவலையில இருப்போம், அதுங்க எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிடும். என்னன்னா, நீங்கள் குழந்தைகளும் 4 வயசு வரைக்கும் குழந்தைகள் கடவுள் மாதிரி ஈக்குவல் டு காட் அப்படி சொல்லுவாங்க, 4 இயர்ஸ் வரைக்கும். அதான் நீங்க குழந்தைங்க வந்து அப்படி உட்காந்து ஏதாவது வேலை செய்யும்போது என்ன செய்யறேன்னா, நான் இது ஏர் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லும். அது ஏதோ இதை வச்சு இப்போ ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. சாதாரணமா ஒண்ணு அதுக்கு ஏருக்கு கலப்பிக்கும் அது சம்மந்தம் இல்லை, மாடு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேற ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சரி ஏர் ஓடிட்டு இருக்கேன். இது வந்து முன் ஜென்மத்தினுடைய அந்த வெளிப்பாடு என்று சொல்வார்கள். இந்த 4 வயது வரை நிறைய பேருக்கு வந்து அந்த சில பேருக்கு அந்த முன் ஜென்மம், கடவுள் மறுப்பு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அது அவங்களுடைய கொள்கை, அதில் நாம் தலையிடுவதற்கு வேண்டாம். ஆனால்
நீங்க குழந்தைகளை நல்லா நீங்க கண்காணிச்சு பாருங்க. உங்களுடைய குழந்தைகளோ பக்கத்து வீட்டு குழந்தைகளோ பாருங்க. அவங்க வந்து ஒரு ஒரு அழுதா கூட டக்குன்னு அடுத்த நிமிஷமே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. ஆனா நமக்கு தான் வந்து அடுத்தவர் வந்து பார்த்தாலே சிலரை பார்த்தாலே நமக்கு பிடிப்பதில்லை. சில பேரை கேட்டாலே நமக்கு வந்து கோவம் வரும். இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க. சில உறவுகளை நம்ம வந்து எப்படி வச்சிருக்கணும் பாருங்க. சிலருடைய பேரை கேட்டாலும் உங்க உறவுல உங்களுக்கு வந்து ரத்தம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அது கடந்து போனதாக நீங்கள் விட்டு விடுங்கள். இதுதான் வந்து நிறைய விஷயங்களை இந்த புத்தகங்கள் சொல்லுகிறது. 7 குழந்தை பிறந்தாலும் 8 குழந்தை பிறந்தாலும் அதில் 3 4 குழந்தைகளை இளம் வயதிலே பறி கொடுத்தவன் கார்ல் மார்க்ஸ். அவருடைய குழந்தைகளை சோத்துக்கு சாப்பாட்டுக்கு இல்லாம அந்த அம்மா வந்து எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க தெரியுமா? அந்த ஜெனி வந்து அவங்களுடைய மனைவி வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண். ஆனா இந்த மனிதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம அந்த வாழ்க்கை முழுவதுமாக வறுமையிலே உழன்றார்கள் அவர்கள். இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள சிறப்பு இப்ப இன்னைக்கு போச்சு புகழ்கிறோம். ஆனால் தான் கொண்ட கொள்கைகள் கொஞ்சம் கூட பெறலாமல் அந்த மனிதன், அவங்க அப்பா கூட அட்வொகேட் தான், சட்டம் படிச்சவர் தான். இவர் கார்ல் மார்க்ஸுடைய அப்பாவும் கார்ல் மார்க்ஸும் சட்டம் படிச்சவர் தான். ஆனால் தனக்கு தான் என்ன வேண்டும் என்று நினைத்தாரோ, இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் நினைத்தாரோ அதை செய்தார். இப்படித்தான் ஒவ்வொரு தலைவரும் நீங்க பார்க்கணும். அந்த அந்த இந்த அந்த கஷ்டப்படலாம் விட்டுருங்க. பாரதியெல்லாம் நீங்க வந்து நம்ம இன்னைக்கு வந்து அவரை சில பேர் தவறாக பேசுகிறார்கள். ஆனா பாரதியினுடைய வாழ்க்கை முறை முழுவதுமாக நீங்க வந்து பாண்டிச்சேரியில போறாரு. அங்க வந்து இவரு சார்ந்த சமூகம் என்பது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பது தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற அந்த முத்துமாரி கோயிலில் சென்று அவர் வழிபாட்டுக்கு போகிறார். அங்க போய் பாட்டு உட்கார்ந்துருக்கிறார். முத்துமாரி என்பது அங்க எளிய மக்கள் மீனவ மக்கள் வணங்குகிற ஒரு கோயில் அது. இது அந்த கோயில்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரு அங்க இருக்கிறவங்களுக்கு இது பண்ணி அங்க போய் அவங்களோட பாட்டு பாடிட்டு அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற அந்த முத்துமாரி பாடல் நீங்க பாருங்கன்னு அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. எப்படி வந்து ஒரு மனிதன் இப்படி மாற முடியும்னு சொன்னா அவன் இறைத்தன்மை உள்ளவனாக இருந்தால்தான் அது மாற முடியும். அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்மோடு வாழ்ந்து வைத்திருக்கிறவர்கள் நம்ம என்ன சொல்றோம். இப்போ வந்து பட்டினத்தார் எங்க திருவொற்றூர்ல சமாதி அடைந்ததாக சொல்லுவாங்க. அது மாதிரி வள்ளலார் பத்தி சொல்லுவாங்க. வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வடினு என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த வாழ்க்கை யார் வாழ்ந்தார்? நாம் வாழ்கிற காலத்துல இல்ல ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு அவர் இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு அவர் இல்லைங்க. இப்போ நம்மோடு ஒரு 100 100 100 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிலாம் நம்மோடு வாழ்ந்திருக்கிறவர்கள்லாம் நம்மை போன்ற மனிதர்கள், ரத்தமும் சதையுமாக இருந்தவர்கள், நம் நாட்டிலே பிறந்தவர்கள், ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். இதெல்லாம் ஒரு மனிதர்கள் பெற்றெடுத்தவங்க. அவதார புருஷர்கள் அல்ல அவர்கள்லாம். நான் சாதாரண எளிய மக்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க. ஒரு பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள் இவங்கெல்லாம். நீங்க பேச்சு பாருங்க. நீங்க அப்படியே சொல்லிட்டே வரலாம். நீ வந்து 1845 தொடங்கின அன்னி பெசன்ட்ல இருந்து அதுக்கப்புறம் எத்தனையே சொல்லிட்டே வருங்க. 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள், மறைக்கப்பட்ட தலைவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நாம் என்ன வாழ்க்கை வாழ்றோம், நம்ம என்ன சமூகத்தை செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிற அளவிற்கு சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கப்பலோட்டிய தமிழர் வந்து சட்டம் படிச்சவர். அவர் வந்துட்டு ஒரு கப்பல் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக விடுறாரு. அதனாலதான் அவருக்கு தண்டனை. அவருக்கு பனிஷ்மெண்ட் என்ன காரணம்? இதெல்லாம் நாம் இன்றைக்கு மறந்து விட்டோம். இன்னைக்கு வந்து இப்ப ஜப்பான்ல இருக்கிற அந்த ராணுவத்திற்காக பாடுபட்ட ஒரு செண்பகராமன் போட்ட குண்டு தான் எம்டன் குண்டு. அதான் வந்து இந்த ஹைகோர்ட் ஆப்போசிட்ல பாரிஸ் பில்டிங் பக்கத்துல அந்த பகுதியில் 1772 நினைக்கிறேன் பாரி பில்டிங் கட்டினது. இப்போ டேர் ஹவுஸ் சொல்றாங்களா அந்த ஹவுஸ். அது பக்கத்துல ஆப்போசிட்ல கரெக்டா ஒரு 50 மீட்டர்லயே இருக்கும். அது அந்த ஓரத்துல அது யாருமே கவரி பாராட்டு ஒரு கல்லு வச்சிருக்கிறாங்க. செண்பகராமனுடைய அந்த எம்டன் குண்டு போட்டுச்சுன்னா ஹைகோர்ட் போய் நல்லா விழுந்துச்சுன்னா ஹைகோர்ட் போயிருக்கிறோம். இந்த பக்கம் பாரி பில்டிங் போயிருக்கோம். ஆக தான் கொண்ட கொள்கையில் எவ்வளவு தீவிரமாக அந்த செண்பகராமன் இருந்தாரு. அப்படி இறந்து போனாரு. இதெல்லாம் இதுதான். இது எதுக்கு சொல்றோம்னா நாம் வாழுகிற காலத்துல ஏதாவது 4 பேருக்கு நன்மை செய்து விட்டு வாழுங்கள். அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தளத்திற்கு, சரித்திரம் படித்தும் குழுவிற்கு, குறிப்பாக ஐயா ஆரோக்கிய பிரீட்டோ, அப்புறம் வந்து நம்முடைய ராமச்சந்திர ஐயா, விஜயா அம்மா, இன்னும் இருக்கிற அன்பு ஐயா, கற்பகம்மா, பார்கவி, அவங்க இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அருள் சேவர் ஐயா, சரவண ஐயா, இவங்க எல்லாமே இன்னும் நிறைய பேர் நீங்க இருப்பீங்க. ஏன்னா உங்களெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய இந்த பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள், வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய
என்னையும் அழைத்து இந்த சிறியவனையும் அழைத்து என்னை பேச வைத்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க சார். நிறைய பேர் செண்பகராமனாக இருக்கட்டும், பாரதியார், இப்படி நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களா இருக்கட்டும், நம்ம வாசிப்பின் மூலமாக மீண்டும் அவர்களை நினைவுபடுத்திக்கிறதும் அவர்களுடைய தியாகங்களை நினைவுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி பல கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. அருள் சேவியர் சார், நீங்க பேச முடியுமா? கேக்குதுங்களா? கேக்குதா? இப்ப தெளிவா பேசுங்க. நன்றிகள், நன்றிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவிஞர் கடோசா அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள், அவருடைய புத்தக தலைப்பு அந்த ஆசிரியர்களை பற்றியே ஒரு நீண்ட ஒரு பெரிய எஸ்ஏ மாதிரி அவர் ஒவ்வொரு புத்தகத்தையும் அதனுடைய அருமையையும் ஒவ்வொரு புத்தகம் ஒரு நிகர் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா வந்து எல்லா புத்தகங்களையும் சொன்னது ரொம்ப வியப்பா இருந்தது. அவ்வளவு புத்தகத்தையும் படிச்சிருக்காருங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. அவரு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டாரு. ஆக்சுவலா அவரு மதங்கள் தாண்டி, அதாவது அவரு கிறிஸ்தவரா இருந்தாலும் இஸ்லாமிய குரானும் சரி, பகவத்கீதையும் சரி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த புத்தகம் படிச்சாலும் அதுல இருக்கிற நன்மைகள், அது அந்த புத்தகத்தில் நமக்கு சொல்லி தருகின்ற பாடங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி அதை மட்டும் அந்த நன்மைகள் அவர் கத்துக்கக்கூடிய விடயங்களை மட்டும் அவர் உள்வாங்கணும் அப்படிங்கிறதான் முன்னிலைப்படுத்தினாரு. எந்த புத்தகமா இருந்தாலும் சரி. நிறைய அந்த ஒரு புத்தகத்தோட அருமைகளை பற்றி சொல்லும்போது கூட அந்த மொஹஞ்சதாரோ ஹராப்பா நாகரிகத்துல ஏதோ ஒரு சிறுகதையை இன்னும் எழுதும்பொழுது இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அது அவரே சொல்றாரு. அது நான் கற்பனை தான். இந்த கற்பனை வளர்வதற்கு காரணம் வந்து நான் பல புத்தகங்களை படித்து அதனுடைய சாராம்சங்களை உள்வாங்கினதுனாலதான் என்னுடைய அந்த கற்பனை திறனை நான் உபயோகித்து நான் எழுத முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இறுதியா அவர் முடிக்கும் போது சொன்னார், ஒவ்வொரு தெருவுல நம்ம போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியும் ஒரு நமக்கு பிடிச்ச வணங்குற ஒரு சிலையான ஒரு தெய்வம் வச்சிருப்போம், சிலை வச்சிருப்போம். அந்த தெரு முக்குல ஒரு கோயில் இருக்கும், ஆலயங்கள் கோயில்கள் எல்லாமே இருக்கும் ஊர்ல. இருந்தும் நம்ம ஏன் இந்த மாதிரி தவறுகள் பண்றோம், கோவப்படுறோம், பொறாமப்படுறோம், பேராசைப்படுறோம், பாகுபாடு பாக்குறோம், ஏன் இதெல்லாம் பண்றோம்? அப்ப இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த சாமியை வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வச்சாரு. ஸோ அது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அது போல நிறைய நமக்கு நம்ம மனசு பக்குவம் அடையணும், நம்ம நிறைய சிந்திக்கணும், நல்ல ஒரு பண்பலனா இருக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை நம்ம வாசிக்கணும். நிறைய ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பாடம். அந்த ஒரு வகையில எல்லா புத்தகங்களுடைய தலைப்பையும் சொன்னாரு. எண்ணங்கள் முதற்கொண்டு நிறைய புத்தகங்களை ஒரு கிறிஸ்தவ சாரும் தொகுத்து வழங்கினாரு, அன்பு சாரும் தொகுத்து வழங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கணுங்கிற ஒரு ஆவலை, ஒரு நம்மளும் ஏதாவது ஒன்று வாசிக்கலாமே அப்படிங்கிற அந்த கேட்குறவங்க எல்லாருமே நம்மளும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இந்த ஆரோக்கியபுத்த சார் குறிச்சது போல இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புக்கா படிக்கணுங்கிற ஒரு தூண்டுதலை தூண்டியது அவருடைய அந்த வாசிப்பின் அனுபவம், அதனுடைய முக்கியத்துவம், அவர் பெற்றுக்கொண்ட சாராம்சங்கள் எல்லாமே அறிய முடிந்தது. ஸோ நம்மளும் ஒரு புக்கு இந்த வாரத்தில் படிக்கணுங்கிற ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கு அவருடைய உரை சிறப்பா இருந்தது. நன்றிகள் கடோசா அவர்களுக்கு. கவிஞர் சட்டமும் படித்திருக்கிறார், பிராக்டிஸ் பண்ணதில்லை, இங்கேயும் படித்திருக்கார். நன்றிகள் சார், உங்களுடைய வருகைக்கு நன்றி. உங்களால் எங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவம், நீங்கள் கண்ட அனுபவம், பகிர்ந்து கொண்டதை நாங்கள் உள்வாங்கி எனக்குள் இந்த வாரம் ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கணுங்கிற நானும் ஒரு டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நன்றிகள். நன்றிகள் நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க சார். நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு கவிஞர் அவர்களுடைய உரையில நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆன்மீகம் பத்தி இருந்தது, வாழ்வியல் பத்தி இருந்தது, சட்டம் பத்தியும் சொன்னாரு. இந்த மாதிரி நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத ஒரு வாசிப்பு
அனுபவம் உள்ளவர் பகிர்ந்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை அது இன்னும் மேம்படுத்தும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நம்ம உங்களுடைய கருத்துக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றிங்க அருள் சேவியர் சார். மிக்க நன்றிங்க கவிஞர் கர்டோசா. மீண்டும் நிறைய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொண்டு இன்னும் நிறைய வாசிப்பு அனுபவங்கள் இருக்கும். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கும், இன்னும் நிறைய புத்தகங்கள், எழுத்தாளர்கள், உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் இப்படி நிறைய தொடர்ந்து நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு. அருள் சேவை சார், நீங்க பேசுறீங்களா? மைக் அன்மியூட்ல இருக்கு. நன்றி, மியூட் பண்ணிக்கோங்க. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சிறப்பு விருந்தினராக ஆனந்த ரேஷ்மி அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.